ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இது உங்கள் அறிவு பசிக்கான நேரம். அறிவு பசி மட்டும் இல்லை, உண்மையாகவே உங்களுக்கு பசிச்சதுன்னா என்னென்ன சாப்பிடலாம், அதில் என்னென்ன நமக்கு கிடைக்க போகுது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 பார்த்தோம். அதில் வந்து ஃபுட்டோட சோர்சஸ் அதுதான் மெயினாக பார்த்தோம், எதுலேருந்து நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு. கரெக்டாக? ஸோ இப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அந்த சாப்பாட்டுலேருந்து நமக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள், நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள், சத்துக்கள் கிடைக்குது. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிருப்போம், தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உண்மையிலேயே அப்படி என்னதான் இருக்குது இந்த சாப்பாட்டுக்குள்ளார? எதுக்காக நம்மள அப்பா அம்மா கீரையை சாப்பிடு, கேரட் சாப்பிடு, பீட்ரூட் சாப்பிடு அப்படின்னு நம்மளை போட்டு படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? இல்லை, உண்மையாகவே அம்மா அப்பா நிஜமாவே தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூஃபோட தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன சாப்பாட்டில் என்னென்ன விதமான வைட்டமின் மினரல்ஸ் இருக்குது, அது சாப்பிட்டதுனால நம்ம உடம்பு என்ன ஆகும், சாப்பிட்டாட்டா அதனால உடம்பு என்ன ஆகும், இதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதுனால என்ன ஆகுங்கிறத விட அதை சாப்பிடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அம்மாவே வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ இந்த லெசனில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஃபுட்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ், அதோட வகைகள் என்ன, உள்ள என்னென்ன இருக்குது, அதன் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்குது. ஸோ இப்போ போன கிளாஸ்லேயே பார்த்தோம், ஃபுட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கரெக்டாக? என்னென்ன வெரைட்டி? இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பிரெட், உப்மா, இந்த மாதிரி எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குது. இது நம்ம இந்தியன் வெரைட்டிஸ், இல்லை சவுத் இந்தியன் வெரைட்டிஸ். கொஞ்சம் நார்த் இந்தியன் சைட் போனீங்க அப்படின்னாக்கா அங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வெரைட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எதுக்காக வந்து வெரைட்டியாக ஃபுட் சாப்பிட்றோம்? உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்னெல்லாம் ரீசன் சொல்லுவீங்க? என்ன காரணத்துக்காக ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பிளேட்டே எடுத்துக்கோங்க. உங்கள் பிளேட்டில் வந்துட்டு வெறும் சாதம் மட்டும் இருக்கா, இல்லை வெறும் சாம்பாரை மட்டும் ஊற்றுறாங்களா? எதுக்கு வந்து ஒரு பிளேட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதில் சாதம், சாம்பார் இருக்கும், காய்கறி இருக்கும், ஒரு கூட்டு இருக்கும், உரப்புக்கு ஏதாவது ஸ்பைஸ், ஊறுகாயோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்காக ஒரு பிளேட்டில் வைக்கிறாங்க? எதுக்காக நம்ம இதை சாப்பிட்றோம்? பசிக்காக மட்டும்தான் சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா இல்லை, பசிக்காக தான் சாப்பிட்றோம். ஆனா அது மட்டும் போதுமா? பசிக்காக சாப்பிட்றோம்னா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லை ஒரே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷை சாப்பிடலாமே. எதுக்கு வித்தியாசமா வேற வேற வெரைட்டியில சாப்பிட்றோம்? உடனே சொல்வீங்க, ஒரே சாப்பாடை சாப்பிட்டா போர் அடிச்சிடும். ஸோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம், ருசிக்காக சாப்பிட்றோம். அதுவும் ஓரளவுக்கு உண்மை, ருசிக்காகவும் சாப்பிட்றோம். ஆனா நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல டேஸ்ட்டுங்கிறது ஒரு 10%, பசிக்குங்கிறது ஒரு 10%. ஆனால் 80% ஆஃப் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த சாப்பாட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்றேன், வெறும் ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னா என் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த 2 சப்பாத்தியிலேருந்தோ இல்லை ஒரு கப் சாதத்துலேருந்தோ கிடைக்காது. சாதத்துலன்னு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது, இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சாதத்தில் கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற ஒரு நியூட்ரியன் மட்டும்தான் இருக்குது. அதால் நமக்கு வந்து வெறும் எனர்ஜி கிடைக்கும். நிச்சயமாக சாதம் சாப்பிடும்போது நம்ம ஏன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம்? எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம் இந்த சென்ஸ் ஓடி குதிப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்துட்டு சாதம் சாப்பிட்டு முடிச்சோடனே பசியில் இருக்கிறத விட சாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு சீக்கிரம் ஃபில்லான ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? ஏன்னா அதில் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் சாதத்தை மட்டுமோ, இல்லை வெறும் சாம்பாரை மட்டுமோ, இல்லை வெறும் ஒரு சூப் வச்சு குடிக்காம, ஸோ ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரி பருப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு போட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அது பருப்பு பொடியாக இருக்கலாம், இல்லை பருப்பு சாதமாக இருக்கலாம், இல்லை சாம்பாரில் பருப்பு போடுறோம் அந்த சாம்பாராக இருக்கலாம். ஸோ பருப்பு சேர்க்கும் போது நமக்கு அதுலேருந்து ப்ரோட்டீன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு உணவு வகையிலேருந்தும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு ஒரு வகை மினரல், ஒரு வகை நியூட்ரியன் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன் பார்த்தாது. ஓகே, வைட்டமின் ஏ மட்டும் போதும், இல்லை வைட்டமின் பி மட்டும் போதும், சி மட்டும் போதும், கிடையாது. நம்ம உடல் உறுப்புகள்ல ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வைட்டமின் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு உங்க போன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க எலும்புகளுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். கால்சியம் கிடைச்சாதான் உங்க எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும். கால்சியம் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி அப்படின்னு சொல்லப்படுற வைட்டமின் ரொம்ப முக்கியம். அதுவும் கால்சியமும் கிட்டத்தட்ட ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ வைட்டமின் டி இல்லாமல் நீங்கள் நிறைய கால்சியம் இருந்தால் கூட உங்கள் போன் வீக் ஆகும். இல்லை டி நிறையா இருந்து கால்சியம் இல்லைனாலும் வைட்டமின் உடம்புல வந்து போன்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான நியூட்ரியன் தேவைப்படுது.
கண்ணுக்கு என்ன முக்கியம்? கண் பார்வை நல்லா தெரியணும்னா வைட்டமின் ஏ வேணும் அப்படிம்பாங்க. அதனால தான் கேரட் அதிகமா சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா கேரட்ல வைட்டமின் ஏ இருக்கு. அப்புறம் முடி வளர்ச்சி, அதுக்கு வந்து அயன் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் அயன் ரொம்ப அவசியம். ஸோ அந்த அயன் அதிகமாகணும்னா கீரை சாப்பிடணும். அயன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லப்படுற பேரிச்சம்பழமா இருக்கட்டும், நிறைய இருக்கு அந்த மாதிரி சாப்பாடுகள். ஸோ இப்படி நம்ம உடம்புக்கு ஒரு ஒரு வகையான வைட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் தேவைப்படுறதுனால நம்மளுடைய பிளேட் எப்பொழுதுமே இது எல்லாமே என்ன சொல்றது, சம அளவுல இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடணும். நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாதத்தை அதிகப்படுத்திட்டு காய்கறியை கம்மி பண்ணி இல்ல வேற சாம்பாரை கம்மி பண்ணி வெறும் சாதத்தை அதிகமா சாப்பிடும்போது உங்க உடலுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி கிடைக்குமே தவிர மற்ற நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இல்ல நான் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்றேன், காய்கறி மட்டும் நிறைய சாப்பிட்றேன்னா காய்கறி நல்லதுதான். பட் இருந்தாலும் உடம்புக்கு எனர்ஜியும் தேவைங்கிறதுனால சாதம் அதாவது அரிசியும் உங்களுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சாப்பிட்ற பிளேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரி விகிதத்துல கலந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு நீங்க உங்க உடலுக்கு தேவையான எல்லா விதமான வைட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் அதுல இருந்து உங்க பிளேட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்னஸ் எல்லாம் ஈவன் சவுத் இந்தியால நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி இருக்கு, ரொட்டி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சாம்பாரோ பிளஸ் சன்னா சம் மசாலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு எதுக்கு 2 வகையான சைட் டிஷ் கொடுக்குறாங்கன்னு கேட்டா நீங்க ஜென்ரலா சொல்றது டேஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லுவீங்க. பட் உண்மையான காரணம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறது நமக்கு கிடைக்க போறிய என்ன சத்து கிடைக்க போகுது. இப்ப கோதுமையிலேருந்து ஒரு சத்து கிடைக்கும், சாம்பார்ல போடப்பட்ட பருப்புலேருந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், இந்த பக்கம் பிந்தி லேடிஸ் ஃபிங்கர்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காயிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து என்னவோ அது கிடைக்கும், கால்சியம் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்குது ஒரு பிளேட்லேருந்து. கரெக்டா? இதே மாதிரி நிறைய வெரைட்டி காம்போ மீல்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போங்க, எந்த ஒரு கண்ட்ரிக்கு போங்க, அவங்களோட இந்த பிளேட்டை பார்க்கும்போது அது ஒரே ஒரு சாப்பாட்டு வகையை சேர்ந்ததா மட்டும் இருக்காது. அதுல மிக்ஸ் ஆஃப் நிறைய சாப்பாடுகள் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால. இன்னொரு ஃபேவரட் காம்போ, இன்னொரு ஒரு பாப்புலர் காம்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம், ஃபிஷ் கறி அண்ட் வெஜிடபிள்ஸ். எகெயின் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதில் ஃபிஷ்ஷில் எவ்வளோ நல்லது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லேருந்து எவ்வளோ நல்லது கிடைக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு உணவுப் பொருள்லேருந்தும் உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டில் என்ன ஃபுட் வெரைட்டி, அந்த பிளேட்டில் வைக்கிற வெரைட்டி ஆஃப் ஃபுட் என்ன. இது எதுக்காக நான் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மட்டும் இல்லை, ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. ஒரு கறியாக இருக்கிற ஒரு கூட்டாக இருக்கலாம், ஒரு சூப் வெரைட்டி, இல்லை ஒரு ரைஸ் வெரைட்டி, இல்லை ஒரு சாலடாக இருக்கலாம். ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கே ஸ்பெஷலான ஃபுட் வெரைட்டிஸ் தான் இது இருக்குது. இதை வெறும் கலர்ஃபுல்லான ஒரு பிக்சராக பார்க்காம இதை பார்த்தோன்னே டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் பார்க்கும்போது முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னென்னா, ஏன் இது எதுக்காக இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. இது கண்டிப்பாக டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, இதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களுக்காக தான் இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து எந்த ஒரு ஸ்டேட் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட் எடுத்துப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களுக்காக தான். இப்போ நான் சொன்ன அதே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் வைஸ் எடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் என்ன டைப் ஆஃப் கிரெயின், அந்த அரிசியா, கோதுமையா, பார்லியா, மக்கா, அதாவது கார்ன்னு சொல்லப்படுற சோளம், இதில் எது வந்து அவங்க யூஸ் பண்ணுற கிரெயின் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க சைட் டிஷ்ஷாக, அதில் என்னென்ன அவங்களுக்கு கிடைக்குது, இதை மாதிரி ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ நீங்கள் ஒரு ஃபுட்டுலேருந்தும் என்ன வகையான நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இது பண்ண சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் தான் அவங்களோட ஃபேவரட். ரைஸ் தான் காமன்லி யூஸ்டு கிரெயினாக இருக்கும். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற தால் பார்த்தீங்கன்னா தூரம்பருப்புன்னு சொல்லக்கூடிய தூர் தால், நம்ம சாம்பாரில் போடுற தால் ப்ளஸ் ரசத்துக்கும் பருப்பு போட்டு எல்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தால் யூஸ் பண்ணி செய்ய போகிற ரசமாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், இல்லை வெறும் தால் இருக்கட்டும், அதுலேருந்து நமக்கு தேவையான என்ன சொல்றது இப்போ ப்ரோட்டீன் கிடைக்குது. அதுக்கப்புறம் தொண்டைக்காய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காய் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் கீ பிக்கிள் அதில் ஆவக்காய் ஊறுகாய் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட்டர் மில்க் கீ அப்படிங்கிறது தான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து அதாவது பாலும் பால் சேர்ந்த பொருட்களையும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய கால்சியம் கிடைக்குது. எதுவுமே ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ சொல்றாங்க, இத்தனை விஷயம் நல்லது இருக்கு இவ்வளோ ஃபுட் வெரைட்டிஸ்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஓவர் ஈட்டிங் பண்ணக்கூடாது. என்னதான் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயும் இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன, எதுவுமே அளவுக்கு மீறி ஒரு லிமிட்ல சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அது வந்து அதுவே ஒரு பாய்சனஸான ஒரு விஷயமா அமைஞ்சிடும். எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பாடே எடுத்துக்கோங்க, என்னதான் உங்க ஃபேவரட் ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களால அதை சாப்பிட முடியாது. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு மேல சாப்பிட்டா வாமிட்டிங் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம உடம்பு அதுக்கு மேல அதை ஏத்துக்காது. ஒரு அளவுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உடம்பு ஏத்துக்கும். சாப்பாடு விஷயமும் அப்படிதான். ஸோ நீங்க எந்த ஒரு நல்ல சத்துள்ள உணவாவே இருக்கட்டும், அதுக்காக நான் நிறைய சாப்பிட்றேன்னு ஓவர் ஈட்டிங் பண்ணீங்கன்னா அதனாலையும் உங்களுக்கு நல்லது கிடைக்காது, கண்டிப்பா கெடுதல் தான் நடக்கும். ஸோ நீங்க சாப்பிடுறது அளவான சாப்பாடா, அதே சமயம் எல்லாமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸும் சம அளவுல இருக்கிற சாப்பாடா நீங்க சாப்பிடணும். சரியா? ஓகே. ஸோ ஆரம்பத்துலேருந்து நியூட்ரியன்ஸ் இருக்கு, வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, இப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன, வைட்டமின்னா என்ன, மினரல்னா என்ன? ஸோ இதுக்கு காமன் டேர்ம் தான் நியூட்ரியன்ஸ். இந்த வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம காமனா ஒரு பேர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நியூட்ரியன்ஸ்ங்கிற அந்த பேர். அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், அனிமல் சோர்சஸ் அண்ட் பிளான்ட் சோர்சஸ் தான் நம்மளோட மேஜர் சோர்சஸ் போட்டுருக்கு. ஸோ இப்படி நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு சமையல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ, ஒரு ரசமா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம இன்கிரீடியன்ஸ்னே சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு ரீகேப், லாஸ்ட் லெசனோட ரீகேப், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்கிரீடியன்ட்லேருந்தும் நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து, ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை 10 கூட கிடைக்கும். ஆனா மினிமம் ஏதாவது ஒரு சத்தாவது நமக்கு ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம உணவுப் பொருட்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட சத்துக்களை தான் நம்ம வந்து நியூட்ரியன்ஸ்னு சொல்றோம். அந்த சத்துக்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகளுக்கு சத்துக்கள் தேவை. நம்ம உணவு சாப்பிட்டு நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது எதனாலன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள சத்துக்களை எடுத்து நம்ம உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யுது. அதனாலதான் நம்ம வெளியில எனர்ஜெட்டிக்கா நடக்க, ஓட, பேச எல்லாமே பண்ண முடியுது. ஸோ நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த சத்துக்களுக்கு பேர் தான் நியூட்ரியன்ஸ். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. Some of the ingredients contain some components that are needed by our body. நிச்சயமா அது நம்ம உடம்புக்கு தேவை. இது வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ, நான் எப்படி இருந்தாலும் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ நீங்க சாக்லேட் சாப்பிடலன்னா ஒரு கெடுதலும் நடக்க போகிறது. சாக்லேட்டுங்கிறது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்க, ஆசைக்காக சாப்பிட்றீங்க. ஐஸ்கிரீம் வரும் டேஸ்ட்டுக்காக, ஆசைக்காக. இப்போ நீங்க அதை சாப்பிடலனாலும் உங்க உடம்புக்கு அதனால ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னா நிச்சயமா கிடையாது. ஆனா இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் அதிகம் இருக்கிற காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், நட்ஸ், சீரியல்ஸ், கிரெயின்ஸ் இதெல்லாம் சாப்பிடலைன்னா நிச்சயமா உங்க உடம்புக்கு கெடுதல் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணுமா வேணாமான்றது ஆப்ஷனே கிடையாது. மேண்டேட்டரியா நீங்க கண்டிப்பா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம உடலுக்கு தேவையானது இந்த நியூட்ரியன்ஸ். இனிமே இந்த லெசன் ஃபுல்லா நம்ம பார்க்க போது இந்த நியூட்ரியன்ஸ்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான். நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன். நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள், அது வந்து நம்ம சாப்பாட்டுலேருந்து நமக்கு கிடைக்குது. அதை தான் நம்ம நியூட்ரியன்ஸ்னு சொல்றோம். இந்த நியூட்ரியன்ஸுங்கிறது ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு காமன் டேர்ம்னா இப்போ நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃபேமிலிங்கிறது ஒரு காமன் டேர்ம். ஃபேமிலிக்கு கீழே அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா, தங்கை, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் சேர்த்து ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நியூட்ரியன்ஸ்ங்கிறது ஃபேமிலி மாதிரி ஒரு காமன் டேர்ம். அதுக்கு கீழே சப்டிவிஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான சில 5 நியூட்ரியன்ஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப மேஜரா நம்ம உடலுக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸா இருக்கும். முதல் நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக தேவைப்படுது? இப்போ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்றத டோட்டலா அவாய்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா
ஒரு 1 or 2 days வந்து ஓகேவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் டே நீங்க டோட்டலா ட்ரெயின் அவுட் ஆகி உடம்புல எனர்ஜியே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப வெயிட் லாஸ், பயங்கரமா வெயிட் லாஸ். இது சொல்லப்போனா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டோட்டலாவே கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது பண்ணும்போது உங்களோட எனர்ஜி டோட்டலா போய் நீங்க எழுந்துக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாயிடும். ரொம்ப டிபெண்ட் ஆயிடுவீங்க. உங்களால முடியாது, உடம்பு வந்து ரொம்ப முடியாம போயிடும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸும் உடம்புக்கு முக்கியம். ஆனா அது அளவுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். எந்த ஒரு உணவுப் பொருள், எந்த ஒரு சத்துமே அளவுக்குள்ள இருக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டா அதுவும் ஆபத்து தான். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடம்புல நிறைய வெயிட் போடுது. அதனாலதான் அரிசியை கம்மி பண்ணிட்டு மற்ற காய்கறிகள்லாம் அதிகமா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா காய்கறிகள்ல கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு, சொல்லப்போனா நிறைய இருக்காது. பட் அரிசியெல்லாம் ஒரு 90% பார்த்தீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். அதுவும் நம்ம உடம்புக்கு தேவைதான். பட் ஒரு அளவுக்கு சாப்பிட்டா போதும், ஓரளவுக்கு அந்த எனர்ஜி அதுலேருந்து கிடைச்சா போதும். நிறைய சாப்பிடும்போது மற்ற நியூட்ரியன்ஸை நம்ம மிஸ் பண்றோம். வயிறு ஃபுல்லாயிடுதுன்னு சொல்லி காய்கறியை ஒதுக்குறோம், மற்ற நியூட்ரியன்ஸை ஒதுக்குறதுனால நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகி மற்ற நியூட்ரியன்ஸ் கம்மியாகுது. இதனால தான் வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து மற்ற அதோட அசோசியேட் பண்ணியிருக்கிற மற்ற டிசீசஸ்லாம் வந்து சேர ஆரம்பிக்குது. ஸோ எப்போதுமே கார்போஹைட்ரேட்ஸை ஒரு அளவோடையே சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ அடுத்தது ரெண்டாவது நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஓகே, ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடல்ல இருக்கிற என்ன சொல்றது, மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தசைகள்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த ப்ரோட்டீனை வந்து பாடி பில்டிங் நியூட்ரியன்ட்னே சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பாடி பில்டர்ஸ்னு சொல்லப்பட்ட 6 பேக்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசில்லாம் டெவலப் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு அது மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவோ பேர், நிறைய பேர் நீங்க இப்போ இந்த பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நார்மல் பீப்புள் நம்ம வந்து ஃபுட்டுலேருந்தே நமக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். பட் அவங்களும் பாடி பில்டர்ஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. பட் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு வந்து நம்ம உடம்பை வந்து வலிமையாக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உணவுகளில் இருக்கு. பட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு வகைகள். ஸோ அது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, இது தவிர எக்கு, முட்டை இருக்கு இல்லையா, முட்டையில இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கும் போது உடலுக்கு வந்து உங்களுக்கு வலிமை கிடைக்குது. உங்க மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. அடுத்தது ஃபேட். ஓகே, ஃபேட்டுன்னு உடனே உங்க எல்லாருக்கும் தோணும் கொழுப்பு இல்லையா. இன்னும் கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவையா, கொழுப்பே இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. இன்னும் கொழுப்பு வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு. எஸ், கொழுப்பும் உங்க உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். கொழுப்பு இல்லாம சுத்தமா கொழுப்பை 0 ஆக்கிட்டு நான் ஹெல்தியா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அது வாய்ப்பே கிடையாது. ஆனா கொழுப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல 2 விதமான கொழுப்பு இருக்கு. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 இருக்கு. ஸோ குட் ஃபேட், பேட் ஃபேட். ஓகேவா. அந்த குட் ஃபேட்டுங்கிறது நம்ம இதயத்தை, நம்மளோட ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ குட் ஃபேட்டுங்கிறது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், நிலக்கடலை, இந்த மாதிரியான பொருட்கள்ல வந்து நிறைய நட்ஸ்ல எல்லாம் நிறைய குட் ஃபேட் இருக்கு. ஸோ இந்த குட் ஃபேட்டை சாப்பிடும்போது வால்நட், எக்ஸாம்பிள் வால்நட்ஸ் எல்லாம், ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இதயத்தை வந்து நல்லா பலமா நல்லா ஆரோக்கியமா இந்த கொழுப்புகள் பார்த்துக்குது. அப்ப எந்த கொழுப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்லப்படுற கொழுப்புகள், அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்றாங்களா, ஜங்க் ஃபுட், ரெடிமேட் ஃபுட்டு, அந்த நூடுல்ஸாக இருக்கட்டும், இல்லை வறுக்கிறது எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாமே, ஜங்க் ஃபுட்ஸ், பீட்சா, பர்கர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெட்ட கொழுப்புகளை சேர்ந்தது. இது என்ன ஆகும்னாக்க நம்ம இதயத்துக்கு ரத்தம் போற அந்த வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழாய்கள், அதுலலாம் அடைப்பு, கொழுப்பு போய் செட்டில் ஆகி அடைப்பை ஏற்படுத்தி அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து வருது. ஓகேவா. ஸோ கொழுப்புகள் நல்லது. ஆனா நம்ம எடுத்துக்கிற கொழுப்பு எந்த மாதிரியான கொழுப்புகளை எடுத்துக்கிறோங்கிறதுல தான் அதோட பலனே இருக்கு. நல்ல கொழுப்புகள் இருக்கிற நல்ல உணவுகளா எடுத்துக்கோங்க. கெட்ட கொழுப்புகள் இருக்கிற ப்ராசஸ்ட் ஃபுட் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. 4வதா வைட்டமின்ஸ். ஓகே, வைட்டமின்ஸ்னு சொல்லிட்டா எந்த வைட்டமின்? வைட்டமின்லையும் நிறைய வகைகள் இருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, B2, அப்புறம் வைட்டமின் சி, வைட்டமின் டி, இந்த மாதிரி D3, இது மாதிரி ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்கு. அகெயின் இந்த ஒரு வைட்டமினும் நம்ம உடம்புக்கு தேவையான
ஒரு ஒரு சத்துக்களை தருது. அடுத்தது மினரல்ஸ், கால்சியம், நான் சொன்னேன் இல்லையா, கால்சியம் வேணும், அயோடின் வேணும், அயன் வேணும். ஸோ இதெல்லாமும் நம்ம உடம்போட ஒரு ஒரு பகுதியோட, நம்ம உடல் உறுப்புகளோட ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு 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 மினரல்ஸ் தேவைப்படுது. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். எந்த எந்த நியூட்ரியண்ட்டை சாப்பிட்டா அதனால என்ன நடக்குது நம்ம உடம்புல, நம்ம உடம்பு எப்படி ஷேப்பப் ஆகுது, இது எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக போக போக பார்க்கலாம். ஸோ இது 5 தான் நான் சொன்ன அந்த 5 விஷயங்கள் வந்து மேஜர் நியூட்ரியன்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான மேஜர் நியூட்ரியன்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதை தாண்டி இவ்வளோதானான்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி ஃபைபர் அப்படின்னு சொல்லப்படுற டயட்ரி ஃபைபரும் வாட்டரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் தண்ணி இப்போ சாப்பிடாம இருந்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடும். டீஹைட்ரேட் ஆனால் எழுந்திருக்க கூட முடியாது. 2-3 days கஷ்டமாக இருக்கும். போக 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 உடம்புல உள்ள எல்லா சத்துக்களும் போய் அது ரொம்ப பெரிய சீரியஸான விஷயத்தை கொண்டு போயிருக்கும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸி, தண்ணியில் எந்த சத்துமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பேசிக் ப்ளஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர். அப்புறம் டயட்ரி ஃபைபர்னா என்ன? ஃபைபர்னா என்ன அப்படின்னா, தமிழில் சொல்லணும்னா நார்ச்சத்து அப்படின்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது, எதுக்கு நார்ச்சத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளோட சத்துக்கள் எல்லாம் நம்ம உடலால் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தின் மூலமா அங்கங்க நம்ம உடம்புக்கு தேவையான இடங்கள்ல போய் சேர்ந்துருது. அது தேவையில்லாத அந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லப்படுற கழிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியில வருது. கரெக்டா? பவல்னு சொல்லுவாங்க, பவல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மோஷன் போகும்போது தேவையில்லாத கழிவுகள் எல்லாம், அதாவது அன்டைஜஸ்டட் பிளஸ் டைஜஸ்ட் ஆகி தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் நமக்கு வெளியில வருது இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு வந்து தேவையான ஒரு சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர். இப்போ நீங்க உங்க உடம்புல ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த மோஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஆயிடும். அந்த மோஷன் வந்து டைட் ஆகி உங்களுக்கு வெளியில போறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க. வலிக்கும், அந்த இடம் வலிக்கும். நீங்க புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து போற மாதிரி ஆயிடும். இது எதனால நடக்குது? கான்ஸ்டிபேஷன், இதுக்கு பேர் கான்ஸ்டிபேஷன் மெடிக்கலி சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல தேவையான அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற வாழைப்பழமா இருக்கட்டும், முட்டைக்கோஸா இருக்கட்டும், பீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நார்ச்சத்து அதிகம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதை நீங்க அதிக அளவுல சாப்பிடும்போது உங்க உடம்புல உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளமும் வராம இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கறது தான் நான் சொன்ன அந்த நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள், மினரல்ஸ். அது எதில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், வைட்டமின், வாட்டர், ப்ரோட்டீன்ஸ். இதில் டயட்ரி ஃபைபர் இல்லை, பட் டயட்ரி ஃபைபரும் ரொம்ப அவசியம் கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை சேர்ந்த இந்த ப்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் பன் அந்த மாதிரியாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம சாப்பிட்ற அரிசி இதில் அதிகமாக இருக்குது. ஃபேட்டுன்னு சொல்லப்படுற அந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா மீட் வெரைட்டியில் நிறையா இருக்குது. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர், சீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதில் அதிகமாக இருக்குது. நல்ல கொழுப்புன்னு சொல்லப்படுற அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்துட்டு, குட் ஃபேட்ஸ் வந்துட்டு ஆலிவ் ஆயில் இருக்குது, ஆலிவ்ஸில் இருக்குது, நிலக்கடலையில் இருக்குது, பாதாமில் இருக்குது. ஸோ இது மாதிரியான பொருட்கள் இருக்குது. வைட்டமின்ஸ் நீங்கள் எல்லா பழங்கள் காய்கறிகள்லேருந்தும் வேறு வேறு வகையான வைட்டமின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணீர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூட்ரியன் நம்ம உடம்புக்கு. அண்ட் ப்ரோட்டீன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்காக இருக்கட்டும், இல்லை இந்த தால் வெரைட்டிஸ்னு சொல்லப்படுற ராஜ்மா, கொண்டக்கடலை எல்லாத்துலேயுமே இருக்குது. ப்ளஸ் நான்வெஜ்ஜில் சொல்கிற சில மீட் வகைகள்லையும் இருக்குது. ஃபைபர்ஸ், டயட்ரி ஃபைபரும் ரொம்ப அவசியம். சரியா? ஸோ நீங்கள் எங்கே பார்க்குறது சோர்சஸ், நான் சொன்னேன் இப்போ இந்த வைட்டமின்ஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ், இது எல்லாம் இருக்கிற ஃபுட் சோர்சஸ். ஸோ நான் என்ன சாப்பிட்டா, எந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு என்ன மாதிரியான சத்துக்கள் என் உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்கான பதில் தான் இங்கே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்.
ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உங்களுக்கு இது சப்ஜெக்ட்ல இல்லை இது லெசன்ல, இருந்தாலும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தர, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வைரல் ஃபீவரா இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போதும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா தூண்டப்பட்டு நம்ம உடம்பு வந்து அதை ஃபைட் பண்ணும். அந்த ஒரு பாக்டீரியாவையோ ஒரு வைரஸையோ ஃபைட் பண்ணி நம்ம உடம்பு நமக்கு ஃபீவர் வரதுலாம் கூட அதனாலதான். நம்ம உடல்ல உள்ள ஏதோ ஒரு வைரஸ் பாக்டீரியாவை எதிர்த்து நம்ம உடம்பு போராடுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம் தான் உங்க பாடியில உள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது வந்து நேச்சுரலாவே எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனா சில பேருக்கு நேச்சுரலா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் நம்ம லைஃப் ஸ்டைலால கூட நமக்கு கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கிற சாப்பாட்டு வகைகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அளவுக்கு அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால நம்ம உடல் வந்து வியாதிகள் எதுவும் இல்லாம நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன சாப்பாடுகள் அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கு அப்படின்னு நீங்க இங்க பார்க்கலாம். ஈவன் டார்க் சாக்லேட் கெடுதல்னு நீ சொன்னீங்க. இப்போ வந்து டார்க் சாக்லேட்னு சொன்னீங்கன்னா, சாக்லேட்ல 2 வெரைட்டி இருக்கு. டார்க் சாக்லேட்னு சொல்லப்படுற அதாவது 90% கொக்கோ, 95% கொக்கோவை மட்டுமே பேஸ் பண்ணி தயாரிக்கிற சாக்லேட். அதுல நேச்சுரல் ஸ்வீட்னர்னு சொல்லப்படுற சுகரோ இல்லை எந்த ஒரு ஸ்வீட்னரும் இருக்காது. மில்க் இருக்காது, மில்க் பவுடர் எதுவுமே இருக்காது. ஸோ சாக்லேட் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்க இது உங்களுக்கு புரியும். இந்த சாக்லேட்டுங்கிறது பியூர் சாக்லேட்டா வர்றதில்லை. நம்ம சாப்பிட்ற எல்லா சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதுல வந்து சர்க்கரை, மில்க், பாலை சேர்க்காம பால் பவுடரை சேர்த்து பிளஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்லாம் போட்டு வெறும் கொக்கோ பவுடர்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது 30 to 40% தான் இருக்கும் இல்லையா? கொக்கோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆக்சுவலா ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோ ரொம்ப நல்லது. ஆனா சாக்லேட் இப்போ நம்ம சாப்பிட்ற சாக்லேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் கொக்கோல வர்றதில்ல 100%. அதனாலதான் சாக்லேட்டை ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல உள்ள அதிகமான சுகர் கண்டென்ட். அதுவே டார்க் சாக்லேட் ஏன் வந்து நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட்ல 95 to 98% கொக்கோ. அதுலேயும் வெரைட்டி இருக்கும். 70%, 80%, 90% கொக்கோன்ட்டு. ஸோ நீங்கள் அதிகம் கொக்கோ இருக்கிற மாதிரியான டார்க் சாக்லேட்டை வாங்கி சாப்பிடும்போது அதில் 98% கொக்கோவை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 2% தான் சுகரோ இல்லை வேற ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்வீட்னரோ ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பியூராகவே டோட்டலாகவே வந்து அதில் மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு கொக்கோவோட பெனிஃபிட் 98% கிடைக்கும். ஆனா ஏன் அவ்வளவா அது பாப்புலர் ஆகல, அவ்வளவா யாரும் சாப்பிட்றது இல்லைன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஸ்வீட்னர் இல்லாததுனால கொக்கோவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அது அவ்வளவா மக்கள் வந்து டேஸ்ட் பிடிக்காததுனால வாங்கி சாப்பிட்றது இல்லை. பட் ஹெல்த் வைஸ் அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமா இருக்கட்டும், நட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவகேடா, நீங்க இங்க பார்க்கலாம் இந்த பிக்சர்ல அவகேடா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி தரக்கூடிய பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், சோளம், பிரெட், கோதுமையா இருக்கலாம், வீட் பிரெட், இது ரைஸ் வெரைட்டிஸ் எதுவாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சாப்பிட்ற இந்த மாதிரியான பொருட்களால உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது. கால்சியம் வந்து பாலும் பால் சேர்ந்த பொருட்களும், பாலா இருக்கட்டும், தயிரா இருக்கட்டும், அதுலேருந்து தயாரிக்கிற வெண்ணெயா இருக்கட்டும், நெய்யா இருக்கட்டும், சீஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கால்சியம் அதிகம் இருக்கும். பட் அதே சமயம் பாலா சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ கொழுப்புகள் சேர்றதில்ல. பட் அதை ப்ராசஸ் பண்ணி சீஸா சாப்பிடும்போது அதோட கொழுப்பு சத்து சேருது. ஸோ அதை நீங்க பார்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி, அதே மாதிரி அவகேடா வந்து ரொம்ப மல்டிபர்பஸ் ஒரு ஃபுட். அதுல எல்லாம் நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்கன்னா அது கால்சியம் அதிகம் இருக்கு. புரோட்டீன் பாத்தீங்கன்னா எகெயின் சீஸ்ல அதிகம் இருக்கு. அது தவிர இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மீட் வெரைட்டி அத்தனையிலையும் புரோட்டீன் இருக்கு. எக்ல இருக்கு. அயன் வந்து ஸ்பினாச் கீரையில இருக்கு. அது தவிர மீட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வைட்டமின் சி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது புளிப்புத்தன்மையில நமக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமிலத்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அசிடிக் நேச்சர் உள்ள ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் சாப்பிடும்போது தக்காளி, குடமிளகா, எகெயின் ப்ரொக்கோலி, இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வைட்டமின் சி அதிகமாக கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் என்னென்ன ஃபுட் எப்படி எப்படி இருக்கு, இதுலேருந்து நமக்கு என்ன சத்து கிடைக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம எப்படி வந்துட்டு எந்த ஃபுட்ல என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டோ இல்லை ஃபுட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களோ, அவங்க எப்படி வந்து இதை கண்டுபிடிப்பாங்க? இந்த சாப்பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் சேர்த்துக்கோங்க, ரைஸில் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, முட்டையில் ப்ரோட்டீன் இருக்கு, இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கு.
அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து எந்த ஃபுட்டில் என்ன அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி, சாம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு 2-3 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்மளால வீட்டில் ட்ரை பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ எப்படி வெளியில் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு 3 வகையான சொல்யூஷன் தேவைப்படும். ஒன்று அயோடின், இன்னொன்று காப்பர் சல்ஃபேட், மூணாவது காஸ்டிக் சோடா. இது 3த்தை வச்சு தான் நம்ம 3 ஆக்டிவிட்டி பண்ணிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்போஹைட்ரேட்ஸ் எதுல இருக்கு, எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அயோடின் நீங்க இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ச்க்கான டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம், இதில் ஏதாவது ஒரு ரா இன்க்ரீடியன்ட், பொட்டேட்டோவோ இல்லை வாட் எவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். ஸோ பொட்டேட்டோ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 ட்ராப் ஆஃப் அயோடின் சொல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் சொல்யூஷன் விடும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை நல்லா அப்சர்வ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஆர் பிளாக், இல்லை இந்த ப்ளூயிஷ் பிளாக் கலர் சேஞ்ச் இருக்கும். அப்படி அந்த கலர் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபுட்டில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த ஒரு சாம்பிள் வீடியோ பாருங்க, இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து ரைஸ் எடுத்திருக்காங்க. ரைஸில் இந்த அயோடின் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ எடுத்திருக்காங்க. பொட்டேட்டோவில் அயோடின் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடில் சுகர் வச்சுருக்காங்க, சால்ட் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, சுகர்ல கியூப்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அதோட கலர் பாருங்க, சால்ட்ல யூஸ் பண்ணும்போதும் அதோட கலர் பாருங்க. அதே சமயம் இந்த பொட்டேட்டோலையும் சரி ரைஸ்லையும் அதோட கலர் பாருங்க. அது ரெண்டும் வந்து ஒரு மாதிரி பாருங்க, இது ரெண்டும் ஒரு மாதிரி மெரூன் கலர், லைட் ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுது. ஆனா பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பொட்டேட்டோல ஒரு பிளாக் கலர் தெரியுது, பிளஸ் அரிசிலையும் நல்ல பிளாக் கலர் தெரியுது. ஸோ இது அயோடின் ட்ராப்ஸை இதில் யூஸ் பண்ணும்போது பிளாக் கலர் தெரிஞ்சது, ப்ளூயிஷ் பிளாக் தெரிஞ்சது அப்படின்னாக்கா இதில் ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தாச்சு இல்லையா, ஸ்டார்ச் அதாவது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன். ஸோ ஒரு ஃபுட்டில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட். ஸோ அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம், எந்த ஃபுட் ஐட்டமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ, டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, அங்கே உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கணும். அந்த டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் அதை வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும், இல்லை பேஸ்ட் ஃபார்மில் எடுத்துக்கணும். அதை க்ரஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 10 ட்ராப்ஸ் வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை லிக்விட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 சொல்யூஷன் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் 2 ட்ராப்பும், அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லப்படுகிற சோடா வந்து 10 ட்ராப்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எகெயின் அதோட கலர் மாற ஆரம்பிக்கும். அது எப்படி மாற ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்களே இங்கே பாருங்கள். இப்போ இங்கே வந்து மூணு ஃபுட் சாம்பிள் எடுத்திருக்காங்க, மில்க்கு, சால்ட் அண்ட் எக் ஒயிட். இப்போ நீங்கள் மில்க்கும் ப்ரோட்டீன் இருக்குது, பட் அதோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். சால்ட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ளூ கலரில் இருக்குது, பட் எக் ஒயிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலருக்கு மாறி இருக்கு. ஸோ ஒரு உணவில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் இந்த சொல்யூஷன்ஸ் காஸ்டிக் சோடாவும் சரி காப்பர் சல்ஃபேட்டும் ஆட் பண்ணும்போது அது நல்ல டார்க் வயலட் கலருக்கு மாறும். அப்படி மாறும்போது அந்த ஃபுட்டில் அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இதில் மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக் ஒயிட்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. மில்கில் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எக் ஒயிட்டை விட மில்கில் ரொம்பவே கம்மி. சால்ட்டில் சுத்தமாகவே ப்ரோட்டீன் இல்லை, அதனால தான் அது ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து அடுத்த டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது மூணாவதா ஃபேட்டுக்குரிய டெஸ்ட். இது வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பெருசாக வந்து காப்பர் சல்ஃபேட்டோ காஸ்டிக் சோடாவோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம வீட்டில் நார்மலாகவே பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா பஜ்ஜி போடுறாங்க, வடை போடுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், அது வந்து டிஷ்யூ பேப்பரில், அம்மாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே தான் வடை பஜ்ஜி இதெல்லாம் போடுவாங்க. எதுக்காக டிஷ்யூ பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக போடுவாங்க இல்லையா? ஸோ ஆயில்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், இது வந்து ஃபேட் அதிகம் இருக்கிற ஒரு உணவுப் பொருள். அதனால தான் ஆயிலை கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு
சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து எந்த ஒரு ஃபுட்லயும் வந்துட்டு ஃபேட் அதிகம் இருக்கா இல்லை ஃபேட் இருக்கான்னு செக் பண்ணணும்னாக்க அந்த ஃபுட்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி நல்லா கசக்கிட்டு ஃபுட்டை எடுத்துருங்க. டிஷ்யூ பேப்பரை எடுத்து பாருங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல ஆயிலி ஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னாக்க நிச்சயமாவே அந்த இதுல நீங்க எடுத்த ஃபுட்டில் வந்து ஃபேட் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் அந்த டிஷ்யூ பேப்பர் டெஸ்ட் பாருங்க. இதே வாட்டர் ட்ராப்க்கும் ஆயில் ட்ராப்க்கும் கம்பேரிசன் காமிச்சிருக்காங்க. வாட்டர் ட்ராப் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். நடுவில் சென்டரில் லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் விட்டிங்கனாலே அது எல்லா இடத்துக்கும் ஸ்கேட்டர் ஆகி எல்லா இடத்துலையும் ஈரமாக்கிடும், பேப்பரும் கிழிய ஆரம்பிச்சிடும். பட் ஆயில் ட்ராப் அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகாது, லைட்டாக தான் ஸ்கேட்டர் ஆகும். ரொம்ப பெரிய அளவுக்கு அதே ஒரு ட்ராப் ஆயில் விட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்கேட்டர் ஆகாது, வாட்டர் அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகாது, பிரிஞ்சு போகாது. ஸோ ஆயில் ட்ராப்க்கும் வாட்டர் ட்ராப்க்கும் வித்தியாசம் நல்லாவே டிஷ்யூ பேப்பரில் தெரியும் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு உணவு வகையும் நீங்கள் அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வாட்டர் கண்டென்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பேப்பர் ஊறி போய் ஒன்று பிய்ய ஆரம்பிச்சிடும், இல்லை வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுவே அதில் ஆயில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பேப்பரும் ஊறாது, ப்ளஸ் அந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற அளவை விட கொஞ்சம் 1 இன்ச் தான் பெருசாகுமே தவிர ரொம்ப தூரத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி போகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 டெஸ்ட் பண்ணிட்டோம். 3 டெஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, எதில் இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக ஃபேட் எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இது 3 மட்டும்தான் நம்ம உடம்புக்கு முக்கியமானு பார்த்தா இல்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதை தவிர நமக்கு வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லப்படுற இது 2 முக்கிய ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து உடம்புக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன நியூட்ரியன்ஸுக்கு என்னென்ன வேலை, நம்ம உடம்புல என்னென்ன வேலை, எதை சாப்பிட்டா நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை எதை திருப்பி சொல்கிறேன். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். அதாவது ஒன்னொன்னுத்தையும் ஒரு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, ஒரு விஷயமும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்னது எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்ஸும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயம். ஸோ பொட்டேட்டோவாக இருக்கட்டும், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது, ரைஸில் அதிகமாக இருக்குது, ஃபேட் அதிகம் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமாக எனர்ஜி நிறைய கொடுக்கும். சொல்லப்போனால் கார்போஹைட்ரேட்ஸை விட ஃபேட் கண்டென்ட் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே அளவுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும். இது வந்து இட்ஸ் அ மெடிக்கல் ஃபேக்ட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இது சொன்னேன் இல்லையா, எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸையும் ஃபேட்ஸையும் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில பிக்சர்ஸ் காமிச்சேன், இதே பிக்சர்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இது எதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ், வீட், கோதுமை, பஜ்ரா இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த கிரெயின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன், இது அதுக்கப்புறம் மேஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்ன் இது. ஸோ மேங்கோ, அதுக்கப்புறம் மெலன், ஓகே, அப்புறம் பப்பாயா, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுகர் கேன், இது எல்லாமே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் இருக்கிற உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஃபுட் வெரைட்டியை சேர்ந்தது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபுட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள உணவு வகைகள். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இது வந்து ஃபேட்டுக்கான எக்ஸாம்பிள். நம்ம ஃபேட் எதில் அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நட்ஸில், அதாவது கடலை, பாதாம், முந்திரி இதிலெல்லாம் பார்க்கும்போது நட்ஸில் வந்து நிறையவே ஃபேட்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நல்ல கொழுப்புகளை சேர்ந்தது. அதே சமயம் நீங்கள் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் போகும்போது சோயாபீன் ஆயில், மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லப்படுற ஆயில் வெரைட்டிலையும் அதிகம் ஃபேட்ஸ் இருக்குது. பட் ஒன் டைம் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் ஆயிலை ரீயூஸ் பண்ண 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 அதில் உள்ள கெட்ட கொழுப்புகளோட அளவு அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால தான் எண்ணெயில் பொரிச்ச உணவு வகைகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதில் கெட்ட இதுதான் கொழுப்புகள் தான் அதிகமாக உருவாகுது. இது வந்து வெஜிடேரியன் சோர்சஸ், அதாவது பிளான்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபேட். கீழே இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா அனிமல் சோர்சஸ், அதாவது அனிமல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட், அனிமலோட மீட்டில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, கீ, மில்க், பட்டர், க்ரீம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சேர்ந்த இது. அதனாலதான் நீங்க பால் கூட பார்க்கலாம். இப்ப நீங்க ஆவின் பால் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க.
ஆவின்ல வெரைட்டியான பால். கலர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ப்ளூ இருக்கும், கிரீன் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ப்ரௌன் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஹையஸ்ட் ஆர்டர்ல இருந்து வரேன். ப்ரௌன்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க கொழுப்பு சத்தை நீக்காம எடுக்காம அப்படியே கொழுப்பு சத்தோட நமக்கு அந்த பால் தருவாங்க. ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ், ஒரு 10ல இருந்து 15% கொழுப்பை எடுத்துட்டு மீதி கொழுப்போட தருவாங்க. கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கொழுப்பு பாக்கி வச்சுட்டு மீதி ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டு தருவாங்க. ப்ளூ பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஃபேட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேட் இல்லாத பாலை தருவாங்க. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம இப்போ அதை வாங்கிக்கிறோம். சில பேர் கொழுப்பு இல்லாத பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வாங்கி குடிப்பாங்க. சில பேர் வந்து நல்லா திக்கா நீங்க இப்போ ஒரு டெசர்ட் பண்றீங்க, ஒரு ரபடி பண்றீங்க, ஒரு ஸ்வீட் மில்க் ஸ்வீட் பண்றீங்க, அதுக்கு நல்ல கொழுப்போட தான் பால் வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி டைப்ல நம்ம இன்னும் ஆரஞ்சோ இல்லை ப்ரௌன் கலர் உள்ள கவரோ வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பால் இப்போ வர பால்ல வந்து கொழுப்பை நீக்கிட்டு நமக்கு தராங்க. ஆனா ஜெனரலா மாட்டுப்பால்லாம் வாங்குனீங்க அப்படின்னாக்கா அதை ப்ராசஸ் பண்ணாத பாலா இருக்கிறதுனால அதுல வந்து கொழுப்பு சத்துக்கள் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகேவா. அடுத்தது புரோட்டீன். புரோட்டீன் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா தால்னு சொல்லப்படுற பருப்பு வகைகள் எல்லாத்துலயுமே புரோட்டீன் அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிராம் தால், மூங் தால், அதாவது மூங் தால்ங்கிறது பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் பீன்ஸ், ராஜ்மா இருக்கு இல்லையா, ராஜ்மா பீன்ஸ் இருக்கட்டும், பீஸ், பட்டாணி சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டாணியில, அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மாதிரியான பருப்பு வகைகள்ல சேர்ந்த எல்லா பருப்புகள்லையுமே ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை, ப்ரோட்டீன்ஸும் ரொம்ப அதிகமா தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அதை தவிர ப்ரோட்டீன்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகெயின் அனிமல் ப்ராடக்ட்ஸ். நம்ம மேல பார்த்தது பிளான்டோட சோர்ஸ். அடுத்தது அனிமல் சோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா மீட்ல, ஃபிஷ்ல இருக்கு. பன்னீர் நம்ம பால்லேருந்து தயாரிக்கிறோம்ல, பால்ல திரிய வச்சு பன்னீர் பண்ணுவாங்க. ஸோ பன்னீர்ல இருக்கு, முட்டையில இருக்கு, பால்லையும் இருக்கு. ஓகேவா. இப்ப புரோட்டீனை வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸுங்கிறது என்னென்ன, கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் எனர்ஜி தரக்கூடிய பொருள், அதனால எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். அடுத்தது ப்ரோட்டீன்ஸை வந்து பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் பாடி பில்டிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் அதிக அளவில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம அந்த 6 பேக்லாம் சொல்றோம்ல, டிவியில சினிமாலாம் பார்ப்போமே, அந்த மாதிரி வந்து தேவையில்லாத கொழுப்புகள்லாம் போய் நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா, நம்ம மசில்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தனால அதை வந்து பாடி பில்டிங் ஃபேட்னு சொல்றாங்க, ஃபுட்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வைட்டமின்ஸ் பத்தி. வைட்டமின்ஸ்ல பல வெரைட்டிஸ் இருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, இது மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. அதை வந்து ஒரு ஃபுட்ல ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்னொன்னுலயும் ஒரு வகையான வைட்டமின்ஸ் இருக்கும். சரி, நம்ம உடம்புக்கு எதுக்காக இந்த வைட்டமின் ரொம்ப அவசியம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்க, நம்ம உடம்ப வந்து எந்த ஒரு இதுல இருந்தும் நோய் வராம நம்ம உடம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இத்தனை நேரமா நம்ம பார்த்த கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், ஃபேட்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரோட்டீன்ஸ், எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸும் சரி, பாடி பில்டிங் ஃபுட்ஸும் சரி, நம்ம உடம்ப வந்து என்ன சொல்றது, நல்ல நிலைமையில பாதுகாக்க, நம்ம உடல் உறுப்புகளை நல்ல இதுல பாதுகாக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டோம். ஆனா நமக்கு ஒரு நோய் வரும்போது, ஒரு வியாதி, அது ஒரு சாதாரண கோல்டா இருக்கலாம், ஒரு ஃபீவரா இருக்கலாம், இல்ல ஒரு கை கால் வலியா இருக்கலாம், அது வரும்போது அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடலுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா. அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வைட்டமின்ஸ். ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ வந்துருச்சு, ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சுன்னா அதை எதிர்த்து நம்ம உடம்பு போராடும். நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டின்னு சொல்லப்படுற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை எதிர்த்து போராடி அந்த வைரஸையும் அந்த பாக்டீரியாவையும் தானாவே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுதான் அதை அழிக்கணும் அப்படின்னு கிடையாது. முதல்ல உங்க உடம்பு வந்து முயற்சி பண்ணும். அது முயற்சி பண்றதோட சிம்டம் தான் நீங்க பாத்தீங்கன்னா தலைவலி, கோல்டு, கை கால் வலி, உடம்புல அந்த ஃபீவர், டெம்பரேச்சர் அதிகமாகுது. இது எல்லாமே உங்க உடம்புல ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரலோ இருக்கு. அது வந்து உங்க உடம்பு எதிர்த்து போராடுது அப்படிங்கறத சிம்பாலிக்கா காமிக்கிறது தான் உங்க ஃபீவரே. உங்க உடம்பு டெம்பரேச்சர் அதனாலதான் அது அதிகமாகுது. அந்த காலத்துல ஜென்ரலா சொல்லுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்காம உடம்பு அது போக்கிலேயே விட்டுருவாங்க. அதாவது தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காம அதன் போக்கிலேயே விட்டுடுவாங்க. தன் உடம்பே அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு நார்மலா ஆயிடும் அப்படின்ற ஒரு இதுல. ஆனா நம்மலாம் ஜென்ரலா என்ன பண்ணுவோம், நம்மளால வலி தாங்க முடியாது, கோல்டா இருக்கட்டும், மூக்கடைச்சிட்டு இருக்கு, என்னால மூச்சு விட முடியல, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சரியாகணும்னு அவசரமா நம்ம உடம்புக்கு அந்த தேவையான டயத்தை நம்ம கொடுக்கறதே கிடையாது.
ஸோ இந்த உடனே டாக்டர் கிட்ட போய் அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி அதுக்கு ஒரு மருந்து மாத்திரையை போட்டு நம்ம உடம்பு நேச்சுரலாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அது மருந்து மூலமா செய்ய வைக்கிறதுனால உடம்பு அதுக்கு பழகிக்கிட்டு தன்னோட வேலையை அது மறந்து போய் அதுக்கப்புறம் அது செய்யாமலே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் உங்களுக்கு உடல்ல பிரச்சனை வரும்போது நீங்க வெளியில இருந்து மருந்து மாத்திரைகளை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, அதனால என்ன தப்பு, ஏதோ ஒண்ணு சரியானா சரி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படி கிடையாது. மருந்து மாத்திரைகள் நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்கு தான் நம்ம சாப்பிடுறோம்னு நீங்க சொன்னாலும் மருந்து மாத்திரைகள்லயும் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம கிட்னி, லிவர் இது எல்லாத்துலயுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் தான் இப்ப நம்ம சாப்பிடுறது எல்லாமே. ஸோ எந்த அளவுக்கு நீங்க மருந்து மாத்திரைகளை கம்மி பண்ணிட்டு உங்களோட இம்யூனிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டு உங்களோட நேச்சுரல் வைட்டமின்ஸ் எல்லாம் உணவு வகையிலேருந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து டாக்டர் கிட்ட போக வேண்டாம். மருந்து மாத்திரைகளை நம்பி உங்க வாழ்க்கையை வாழவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை தரக்கூடிய இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் அதிகம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டா நமக்கு ஃபீவரோ இல்ல கோல்டோ இல்ல எந்த விதமான ஒரு டிசீஸுமே நம்ம பாதிக்காம பார்த்துக்கலாம். ஸோ வைட்டமின்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான், வெறும் ஜஸ்ட் ஒரு ஜுரம் வந்தா மட்டும் அது போராடும் அவ்வளவுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. வைட்டமின் நம்மளோட கண்கள் இருக்கு இல்லையா, கண் பார்வை நல்லா தெரியறதுக்காக நமக்கு உதவி செய்யுது. அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பல்லு இருக்கு இல்லையா, நம்ம பல்லும் கம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மேல ஈறு இருக்கு இல்லையா, அந்த ஈறு எல்லாமே வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு. இப்ப நீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரஷ் பண்ணும்போது பல்லு ஈருல இருந்து ரத்தம்லாம் வரும். கரெக்டா? அவங்க பிரஷ் குத்திடுச்சுன்னு நினைப்பாங்க, இல்ல ஐயோ திடீர்னு என்ன பல்லுல இருந்து ரத்தம் வருதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா நமக்கு அங்க வைட்டமின் பத்தல, நம்ம உடம்புல வைட்டமின் கம்மியா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஈரல இருந்து ரத்தம் வருது, பல் தேய்க்கும் போது ரத்தம் வருது. சோ நீங்க அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த வைட்டமின் பத்தல, நம்ம இதை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு உங்க உடம்பு வந்து உங்களுக்கு வந்து அது சொல்லுது. இந்த மாதிரி ஒரு இதை காமிச்சு சிம்டம்ஸை காமிச்சு உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லுது எனக்கு இது தேவை அப்படின்னு. ஓகேவா? ஸோ வைட்டமின் வந்து நிறைய டைப் இருக்குன்னு சொன்னோம், நிறைய பேரை வச்சு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, டி, இ அண்ட் கே இருக்கு. அப்புறம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வைட்டமின் ஏ பி1, பி2, பி3 இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம உடம்புக்கு இது அத்தனை இப்ப இங்க சொல்லியிருக்கிற அந்த இத்தனை வகையான வைட்டமினும் நம்ம உடம்புக்கு தேவை. சரியா? இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க வைட்டமின்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வைட்டமின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், எல்லா விதமான வைட்டமினும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்க உடம்புக்கு அது போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வைட்டமின் ஏ சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்க ஸ்கின், உங்க கண்ணு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். வைட்டமின் சி சாப்பிடும்போது உங்க இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். இம்யூனிட்டின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதுவும் இது கொரோனா காலம், உங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தை ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிவிலையும் நியூஸ்லயும் டாக்டர்ஸும் தெரிஞ்சவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா ஒரு வைரஸ் இல்லையா, அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடல்ல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்க ஒரு பாக்ஸரா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை ஆப்போனன்ட் நீங்க தாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஆப்போனன்ட் தான் வைரஸ், நீங்க தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க உடம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அது மாதிரி உங்க உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி ஆன கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது உங்க உடல்ல உள்ள இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் என்னாகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகி உள்ள வர வைரஸையும் பாக்டீரியாவையும் எதிர்த்து போராடி ஜெயிக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது வைட்டமின் டி. இதுவும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாலயும் சரி, நம்ம ஊர்கள்லயும் சரி, லோக்கல்ல பாத்தீங்கன்னாலும் சரி, நிறைய மக்கள் வந்து இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிற இந்த நோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜென்ரலா இது வயசு ஆக ஆக எல்லாருக்கும் வரும். ஆனா வந்து இப்ப சின்ன வயசுல ஆரம்பத்திலேயே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய பேருக்கு பார்க்கலாம், வயசானவங்க எல்லாம் முட்டி வலி, கால் வலின்னு சொல்லிட்டு கால் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, முட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முதுகு வலிக்குது, கை வலிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ஸ். நம்ம உடம்புல எவ்வளவு போன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த போன்ஸ் எல்லாம் ஹெல்தியா இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். இது ஒரு 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல வரும்போது ஓகே, இது நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ். வயசு ஆக ஆக போனோட டென்சிட்டி, அதாவது போனோட அந்த திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட திக்னஸ் குறைய ஆரம்பிக்குது, அதோட தெம்பு குறைய ஆரம்பிக்குது, அதோட எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வலி வர்றது நியாயம். ஓகே,
ஆனா இன்னைக்கு சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லும்போது நிச்சயமாவே அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல கால்சியம், அதாவது வைட்டமின் டி ரொம்ப 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 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கூட பண்ணுவாங்க, வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வைட்டமின் டி உள்ள பொருள் சத்து கம்மியாகும் போது நம்ம உடம்புல உள்ள போன் எல்லாம் வீக் ஆகும். போன் வீக் ஆகி நமக்கு கை கால் வலி, ஈஸியாக முட்டி ஃப்ராக்சர் ஆகிடும். நம்ம வந்து போன் ஃப்ராக்சர் ஆகும், கீழே லைட்டாக விழுந்தாலே இடிச்சுக்கிட்டாலே ஃப்ராக்சர் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டும், பல்லு வலி வரும். பல்லு உங்களுக்கே தெரியும், கால்சியம் அதிகம் தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லையா. பல்லு வந்து மேட் ஆஃப் இது. ஸோ கால்சியம் கம்மியாகும்போது வைட்டமின் டி கால்சியம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள் தான். ஸோ வைட்டமின் டி கம்மியாகும்போது உங்கள் பல்லுலேருந்து ப்ளீடிங், அதுதான் நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கம் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களோட வைட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்பாயா, கேரட், மேங்கோ, அப்புறம் ஃபிஷ் ஆயில், மில்க் இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வைட்டமின் பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டு, லிவர், ரைஸ் இதில் வைட்டமின் பி அதிகமாக இருக்கு. வைட்டமின் சி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்படுற லெமன்லேயும் சரி, அப்புறம் ஆரஞ்சில் இருக்கு, அப்புறம் ஆம்லாவில் இருக்கு. ஆம்லா சொல்லப்போனால் நெல்லிக்காய் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல, பட் அவ்வளவு ஒரு என்ன சொல்ல அண்டர் ரேட்டட் ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்டுன்னு நான் சொல்வேன். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு நம்ம ஊர்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப யாரும் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா அது வந்து ஊறுகாயாக தான் சாப்பிடுவாங்க பெருசா. அதுவும் கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனா வயசானவங்கலாம் வந்துட்டு சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் சொல்லி அதை ஒதுக்கிடுறாங்க. ஆனா அதுல இருக்கிற வைட்டமின் சி, அதோட சோர்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு உணவு வகையை சேர்ந்ததுன்னா அது கூஸ்பெரி. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட், அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்னே நான் சொல்வேன். அதோட உண்மையான வேல்யூ தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி கோவா, அதாவது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துலேயும் அவ்வளோ அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு. ஸோ இந்த கொரோனா டைத்துல ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு அளவுக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த வைட்டமின் சி பொருட்கள் தான். வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் தான். ஏன்னா நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்தி நம்ம இந்த நோயோட போராடணும் இல்லையா. ஸோ இப்போவும் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், வைட்டமின் சி அதிகம் உள்ள இந்த தக்காளி, ஆரஞ்சு, லெமன், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், இதெல்லாம் நல்லா நிறைய அளவில் எடுத்துக்கோங்க. எப்படி பிடிக்குதோ அதுக்காக அதை ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு கொழுப்புகள் அதிகப்படுத்த வேண்டாம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் உடம்போட வைட்டமின் சி அளவை அதிகப்படுத்திக்கோங்க, சரியா. அதுக்கப்புறம் வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லப்படுற பட்டர் எல்லாத்துலேயும் இருக்குது, லிவரில் இருக்குது, எக்கில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வைட்டமின் டிக்கான பொருட்கள். அப்புறம் அயோடின்னு பார்த்தீங்கன்னா உப்புல இருக்கு, ஜிஞ்சர்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, நண்டுல இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா பால், வாழைப்பழம் மற்றும் கிரெயின்ஸ்ல இருக்கு. அயன் பார்த்தீங்கன்னா கீரை, முக்கியமான விஷயம் கீரை. வீட்டில் எல்லா பெரியவங்களும் அம்மா அப்பாவும் கீரை சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, ஏன்னா கீரையில இது எல்லாமே இருக்கு, சரியா. அதுக்கப்புறம் கால்சியம் பார்த்தீங்கன்னாக்க மில்க்லேயும் முட்டையிலையும் நிறையவே கால்சியம் இருக்கு. ஸோ இப்போ இந்த முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இங்கே வந்து எல்லாமே பார்த்தோம். இங்கே என்னென்ன உணவுப் பொருட்கள்ல என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், இந்த வைட்டமின் டி எதில் கிடைக்குதுன்னு பார்த்தோம், எல்லாம் ஓகே. இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வைட்டமின் டி, இந்த நம்ம போனுக்கு தேவைன்னு சொல்லப்பட்ட வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா இதுலன்னா அந்த மில்காக இருக்கட்டும், பட்டரில், எக்கில், ஃபிஷ்ஷில் கிடைக்கிறத விட ரொம்ப அளவுக்கு அதிகமாக நமக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே, அதாவது நீங்கள் குக் பண்ண வேணாம், சமைக்க வேணாம், சாப்பிட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், ஈஸியாக உங்களுக்கு அந்த வைட்டமின் டி கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், சன்லைட், ஓகேவா. நமக்கு வந்து இயற்கை நமக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு விஷயம். அந்த சூரிய வெளிச்சத்தில் அவ்வளோ வைட்டமின் டி நமக்கு இருக்கு, ஓகேவா. ஸோ சூரிய வெளிச்சத்தில் நின்னீங்க அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் நிற்கும் போது உங்கள் உடலுக்கு தேவையான, ஒரு நாளைக்கு தேவையான அந்த வைட்டமின் டி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சரி, சூரிய வெளிச்சத்தில் நிற்க சொல்லிட்டாங்கன்னு போயிட்டு நடு வெயிலில் மாடியில் 12 மணிக்கு போய் நின்னீங்கன்னா வேஸ்ட். அப்போ வந்து யூவி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு பிரச்சனை, உடலுக்கு பிரச்சனை.
நான் சொல்ற இந்த காலம் பாத்தீங்கன்னா காலம்பர வேலையில ஒரு 7 to 8 மணிக்குள்ள சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சு இந்த சூரியன் உதயமாகி வெளிச்சம் அப்படி மைல்டா ஹீட் ரொம்ப இப்ப கம்மியா இருக்கும், பிளசண்டா இருக்கும் தெரியுமா? அந்த டைம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைம். இல்ல ஈவினிங் ஒரு 5 o'clock 4:30 5 o'clock அப்புறம் பாத்தீங்கன்னா சன் செட் ஆகக்கூடிய அந்த நேரங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைட்டமின் டியோட கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க அந்த டைப்ல ஒரு 15-20 minutes போய் அங்க நின்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வைட்டமின் டி உங்க உடலுக்கு தேவையானது கிடைக்கும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்ததே இல்லை. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் அந்த காலத்துல நிறைய ரோட்ல விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில விளையாடுவாங்க. சூரியனா மழையா எதையுமே பார்க்க மாட்டாங்க, வெயில் மழைன்னு பார்க்காம தெருவுல இருந்து புடிச்சு வீட்டுல இழுத்துட்டு வந்து உட்கார வைப்போம் பேரண்ட்ஸ் எல்லாம். அப்படி விளையாடுனதுனால அவங்களுக்கு ஈஸியா வைட்டமின் டி நிறைய கிடைச்சது அவங்களுக்கு. ஆனா இப்ப உள்ள பசங்க பாத்தீங்கன்னா இந்த வெளியில விளையாடுறதுங்கிறது ரொம்ப 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 கம்மியாகி வீட்டுல உட்காந்துட்டு மொபைல் போன்லயும் டிவிலையும் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு வெளியில போற அந்த டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது போன வருஷத்துக்கு, அதாவது 2018 வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னா 19ல இருந்து அது இன்னும் மோசமா போகி கொரோனாவால நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற நிலைமை வந்ததுனால இப்ப வெளியில வெயில்ல நம்ம போறதே கிடையாது. ஸோ நமக்கு அந்த வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது ரொம்பவே இன்னும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதனால இன்னும் கைவலி கால்வலி நம்ம அதிகமான போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமே என்ன பண்ணுங்க, இதை கேட்டதுக்கு அப்புறமாவது டெய்லி காலையிலயோ இல்லை சாயங்காலமோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த இள வெயில்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதான் ஆரம்பிக்கிற அந்த வெயில்ல ரொம்ப சூடு இருக்காது, பிளசண்டா இருக்கும். அந்த வெயில்ல போய் நின்னீங்கன்னா உங்க உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது திருப்பி நம்ம மருந்து மாத்திரைகளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த வைட்டமின் டிக்குன்னு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, பவுடர் சாஷேஸ் இருக்கு, தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்லுவாங்க, மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து உங்க வைட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ண வைப்பாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வே. இதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நேச்சுரலா இயற்கையே நமக்கு கொடுக்குற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இனிமே பசங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு காலையில இல்லை ஈவினிங்ல 10-15 minutes போயிட்டு நீங்க நிக்கணும். பண்ணுவீங்களா? ஸோ நம்ம இப்போ எல்லா வைட்டமின் பற்றி பார்த்தோம், மினரல்ஸ் பற்றி பார்த்தோம், கரெக்டாக கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம். அப்புறம் நம்ம உடம்புக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் தேவைன்னு சொன்னேன், டயட்ரி ஃபைபர். கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்க பவல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பவல் மூமெண்ட் ஈஸியாக நடக்கிறதுக்காக நம்ம ஸ்டூல்ஸ் அதாவது ஸ்டூல்ஸ்னால் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த டயட்ரி ஃபைபர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டயட்ரி ஃபைபரை ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரஃபேஜ் அப்படின்ற பேர்லேயும் சொல்லுவாங்க. ஸோ ரஃபேஜ் எதுலேருந்து நமக்கு கிடைக்குது, இந்த டயட்ரி ஃபைபர் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸாக இருக்கட்டும், பல்சஸ், பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த ரஃபேஜ் கிடைக்குது. இந்த ரஃபேஜோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபைபர். இதனால நமக்கு ஏதாவது நியூட்ரியன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தீங்க அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இந்த ரஃபேஜ்லேருந்து உங்களுக்கு என்ன வைட்டமின் ஏ கிடைக்குது, வைட்டமின் பி கிடைக்குதா அப்படிலாம் கேட்டால் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆகாத பொருளை வெளியேற்றுறதுக்கு, மோஷனா ஸ்டூல்ஸாக வெளியேற்றுறதுக்காக இந்த ரஃபேஜுங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை. அந்த வாட்டர் எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் நம்ம உடம்புல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். ஏன் அது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களை தனியாக பிரித்து நம்ம உடம்புல அங்கங்கே தேவையான இடங்களுக்கு அனுப்புதில் ஒரு பார்ட்ஸுக்கும். இது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். அது ஒரு கேரியர் மாதிரி ஒரு சத்துக்களையும் எடுத்துகிட்டு போய் நம்ம உடலில் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்குது, ஒரு போஸ்ட்மேன் மாதிரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சத்துக்களை கொண்டு சேர்க்குதோ உடம்புக்கு தேவையில்லாத இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த கழிவுகளாக இருக்கட்டும், அதை எல்லாமே நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றதும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட வேலை. சரி, நம்ம உடம்புலேருந்து தேவையில்லாத கழிவுகள் எப்படி வெளியேறுது? ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா யூரினாக போகும், இல்லை ஸ்வெட், நம்ம வேர்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்க்குதுன்னு போல. ஸோ அந்த வேர்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு, தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம உடம்புல ஸ்வெட்டாக வெளியேறுது. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான, நம்ம உடலுக்கு தேவையான இந்த தண்ணீர் நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிங்க, 10 லிட்டர் குடிங்க, 2 லிட்டர் குடிங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா.
இது வந்து ஒருத்தரோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். 8 லிட்டரா, 10 லிட்டரா, 5 லிட்டரா அப்படிங்கிறது மாறும். உங்களோட பாடி வெயிட்டா இருக்கட்டும், ஹைட்டா இருக்கட்டும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா சொல்லுவாங்க ஜென்ரலா டாக்டர்ஸ். நம்ம அவ்வளோலாம் காம்ப்ளிகேட்டே பண்ண வேணாங்க. ஜென்ரலா தண்ணி வந்து நீங்க கால்குலேட் ஒரு மைண்டுக்குள்ள வச்சுட்டு குடிங்க. காலையிலேருந்து குடிக்காமலே இருக்கிறது, சாயங்காலம்லாம் குடிக்காம இருக்கிறது அப்படி இல்லாம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் எவ்ரி 1 hour ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து தண்ணீர் குடிக்கிறத ஒரு மனசுல ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஹாபிட்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க அதுக்காக தண்ணி ரொம்பவும் குடிச்சா அதுவும் பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரை வந்து தேவையில்லாத விஷயமா வெளியேற்றுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னிஸோட வேலை. நீங்க வந்துட்டு சும்மா இஷ்டத்துக்கு தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்கன்னா கிட்னியோட வேலை வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ ஒருத்தருக்கு வேலை ரொம்ப அதிகமா கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க எவ்வளவு ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி கிட்னி என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆயிடும். அப்புறம் சீக்கிரமே அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அதோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம், உணவுன்னு வந்தாலே அளவுக்கு அதிகமா எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி சாப்பிட்டா அது கெடுதல் தான். ஸோ தண்ணீர் குடிக்கணும். அதுக்காக அளவுக்கு அதிகமா அப்படியே ஜக்கு ஜக்கா தூக்கி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க கிட்னியை நீங்களாவே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதையும் செய்யாதீங்க. தண்ணியே குடிக்கலைன்னா நீங்க என்னதான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ன்னு வேலைக்கு சூப்பரா சாப்பிட்டீங்கன்னா கூட நோ யூஸ். தண்ணி தான் உங்க உடல்ல இருக்கிற நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து இதெல்லாம் பிரிச்சு சத்துக்களை பிரிச்சு கொண்டு போய் நம்ம உடம்புல சேர்க்குது. ஸோ தேவையான அளவு சரியான அளவு தண்ணி குடிங்க. ஆனா இந்த தண்ணி வந்து 8 லிட்டர் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா வெறும் தண்ணியை வந்து டம்ளர்ல குடிச்சு வச்சுட்டு 8 லிட்டர் குடிக்கணும்னு கேட்டா கிடையாது. நமக்கு தண்ணீர் அப்படி மட்டும் சேர்றதில்ல. நாம சாப்பிடுற உணவுகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார், ரசம், தயிரா இருக்கட்டும், இந்த தால், இந்த மாதிரி எல்லாத்துலயும் தண்ணி சேர்க்காம நம்மளால சமைக்கவே முடியாது. கரெக்டா? சில ட்ரை கரீஸ்ல தண்ணி சேர்க்காம சமைக்கிறோம். மற்றபடி நிறைய டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீர் உள்ள கிரேவி டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீரோட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிடும்போது அதுலேருந்தும் நமக்கு அந்த தண்ணி சத்து கிடைச்சிருது. ஸோ 8 லிட்டர் தண்ணி வேணும்னா அந்த 8 லிட்டரும் வந்து வெறும் வாட்டர் பாட்டில்ல குடிச்சு தண்ணியா குடிச்சாதான் கிடைக்குதான்னு கேட்டா இல்லை. அதுல பாதியோ இல்ல ஒரு 20-30% தண்ணீர் தேவை வந்து நம்ம உணவுகள்ல இருந்தே நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க தண்ணீர் என்ன தேவைன்னு பார்த்து குடிக்கணும். சரியா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டொமேட்டோ லெமனை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை கட் பண்ணி பாருங்க. அப்படி கட் பண்ணும்போதோ இல்லை அதை பீல் பண்ணும்போதோ இல்லை அதை போட்டு மேஷ் பண்ணி நல்லா போட்டு அழுத்தி அதை வந்து கூழ் மாதிரி ஆக்குவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கையில் தெரியும்ல. இப்போ பொட்டேட்டோவை மேஷ் பண்ணும்போது வேக வச்சுட்டு மேஷ் பண்ணும்போது நல்லா சாலிடாக இருக்கும். இதுவே நீங்கள் டொமேட்டோவை மேஷ் பண்ணி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா வாட்டரி வெஜிடபிள், அதாவது நேச்சுரலாகவே வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கிற வெஜிடபிள் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ டொமேட்டோ, லெமன் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கிற ஒரு வெஜிடபிள். அதே மாதிரி வாட்டர் மெலன்னு சொல்லுவாங்க, அதனால அதை வாட்டர் மெலன்னே சொல்லுவாங்க, தர்பூசணி பழம். ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அந்த பழங்களை சாப்பிடும்போதும் உங்கள் உடலுக்கு தேவையான தண்ணி வந்து உங்கள் உடம்புல போய் சேருது. அது மாதிரி என்னென்ன ஃபுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மேஷ் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எதில் தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கு. நீங்கள் கையில் எடுக்கும்போது கட் பண்ணி கையில் இருக்கும்போது உங்கள் கையில் தண்ணீர் நிறைய தண்ணீர் மாதிரி சாறு சொட்டுது, தண்ணீர் வருது அப்படின்னாலே அதில் தண்ணீர் அதிகமாக இருக்குது. வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணீர் மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தாலே கொஞ்ச நேரத்தில் அதில் தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உடம்பை வந்து ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் தான். சரியா? இப்போ பேலன்ஸ்டு டயட், நான் இது லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னேன் பேலன்ஸ்டு டயட்னா என்ன அப்படின்னு. அதாவது உங்கள் தட்டில் நீங்கள் சாப்பிட்ற அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் டயட்டாக இருக்காது. இல்லை அதுவும் வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் நீங்கள் அந்த எல்லா சத்துக்களும் இருக்கிற பொருளை அந்த ஒரே உணவு வகைகளை கலந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடபிள் உப்புமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க அந்த உப்புமால எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து போட்டு செய்யும்போது அது ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி தான். பட் அதில் எல்லா காய்கறிகளும் கலந்துருக்கிறதுனால எல்லா வைட்டமின், எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்கும். ஸோ உங்கள் உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கார்போஹைட்ரேட்டையோ வெறும் ஃபேட்டையோ இல்லை வெறும் ஒரு வைட்டமினையோ நம்பி இல்லாமல் உங்கள் உணவு தட்டில் எல்லா வைட்டமின், எல்லா மினரல்ஸ், எல்லா நியூட்ரியன்ஸும் சம அளவில் உடம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் 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 உங்கள் தட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
சரி, வெறும் வைட்டமின் நியூட்ரியன்ஸ்னா அதுதான் இல்லை. அகெயின் ரஃபேஜ்னு சொல்லப்பட்ட அந்த டயட்ரி ஃபைபரும் அப்புறம் தண்ணீர் சத்து அதிகம் உள்ள அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பல்சஸ், கிரவுண்ட்நட், சோயாபீன், அப்புறம் ஸ்ப்ரவுட், நம்ம ஸ்ப்ரவுட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ். ஃபெர்மெண்டட்னா புளிக்க வைக்கிறது. அதாவது அம்மா பார்த்துருப்பீங்க, அம்மா வந்து மாவு அரைச்சி புளிக்க வச்சுருவாங்க. உடனே இட்லி தோசை செய்ய மாட்டாங்க. அது நல்லா புளிச்சு மறுநாள் ஒரு 8 hours 10 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் புளிக்க வைக்கணும்னா அதில் உள்ள நல்ல பாக்டீரியாஸ் அது உருவாகி அந்த மாவை வந்து பதப்படுத்தும். அதை தான் ஃபெர்மெண்டட்னு சொல்லுவாங்க, புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த புளிப்புத்தன்மை அந்த அந்த ஃபெர்மெண்டேஷன் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால். பாக்டீரியானா ஒன்று ஐயோ பாக்டீரியாவா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பாக்டீரியாலையும் நல்ல பாக்டீரியாஸ் இருக்கு, கெட்ட பாக்டீரியாஸ் இருக்கு. மாவு புளிக்க வைக்கிறதுக்கு காரணம் நல்ல பாக்டீரியாஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போதும் அப்புறம் நிறைய ரொட்டிகள், நீங்க நம்ம ஜென்ரலா சாப்பிட்றது சப்பாத்தி, வீட்டில் செய்யற சப்பாத்தி, வீட்டுனா கோதுமையில செய்யற சப்பாத்தி, அதை தவிர மிக்சி ரொட்டி, தேப்லா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பாஜ்ரையில பண்றது, பார்லியில பண்றது, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரொட்டீஸா இருக்கட்டும், பனானா, ஸ்பினாச், ஜாகரி, இது மாதிரி வெஜிடபிள், இதை மாதிரி நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஐயோ சத்தா சாப்பிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபுட்டு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான பல்சஸும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸுமே நம்ம உடலுக்கு போதுங்கிற அளவுக்கு தேவையான சத்துக்களை நமக்கு கொடுக்குது. ஸோ நீங்க அந்த மாதிரியான உணவுக்களை இதெல்லாமே நமக்கு நார்மல் ரேட்ல கிடைக்கிற உணவுப் பொருட்கள் தான். இதை இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவா போக வேண்டியதில்லை. இதை சாப்பிட்டாலே போதுமானது. சரி, நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டா பேலன்ஸ்டா சாப்பிட்றோம், ஓகே தானே அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணணும். எந்த அளவுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டு நீங்க இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்றீங்களோ, குக்கிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதை ப்ராப்பரா நீங்க குக் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து உங்க உடம்புக்கு ஃபுல்லா கிடைக்கும். சரி, ப்ராப்பரா குக் பண்றதுன்னா என்ன மேம், எப்படி குக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், அது உள்ள இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, உணவு அந்த சத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து குக்கிங் ப்ராசஸ்ல கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்போ பீட்ரூட்டே எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நம்ம வேக வைக்காம நம்மளால குக் பண்ணவே முடியாது, கரெக்டா? ஏன்னா ரொம்ப அழுத்தமான ஒரு வெஜிடபிள் அது. ஸோ அதை அப்படியே ஃப்ரை பண்ணவும் முடியாது, அப்படியே குக் பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா வேக வச்சுட்டு தான் குக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், வேக வைக்கும் போது அந்த தண்ணியில அதோட சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு வெந்த பீட்ரூட்டை மட்டும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி கறி மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அப்போ அந்த 100% நியூட்ரியன்ல ஒரு 30-40% வெளில போய் நமக்கு கிடைக்கிறது ஒரு 60 to 70% தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? இதுவும் என்ன ஆகும், நம்ம கட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து கண்டிப்பா கிளீன் பண்ணாம யாருமே வெஜிடபிள்ஸை வந்து சமைக்க மாட்டோம் இல்லையா? சில பேர் வந்து ஃபர்ஸ்டே வெஜிடபிள் எடுத்துட்டு வந்து முதல்ல காய்கறியை அலம்பிட்டு தான் அதுக்கப்புறம் கட்டே பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சமைப்பாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க இல்லையா? இப்போ என்ன ஆகும், நீங்க முதல்லயே அதை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணும்போது அந்த உணவுல இருக்கிற அந்த சத்துக்கள் அவ்வளவா வீணாகாது. ஆனா நீங்க கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த தண்ணியோட சேர்த்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளேருந்து அந்த சத்துக்கள் ரிலீஸ் ஆகும் தண்ணியில. ஸோ அது தண்ணியோட ஒரு மினிமம் அமௌண்ட் வெளியில போகும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதை குக் பண்ணும்போது ஆவியாகி அதோட வெளியில போறது, இல்லை தண்ணீர்ல வேக வைக்கும் போது அந்த தண்ணீரை கொட்டுறதுனால அதோட வெளில போறது, இப்படி வந்து அங்க ஒரு 20-30% வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபுட்டில் இருக்கிற ஒரு வைட்டமினும் ஒரு நியூட்ரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்ல வந்து வைக்கும்போது ஒரு 50 to 60% தான் நம்ம உடம்புக்கு போய் சேருது. மீதி ஒரு 40% வந்து வைட்டமின் நியூட்ரியன்ஸும் வெளியில வீணா தான் போகுது. ஸோ அதை ப்ராப்பரா எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து அதை குக் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் இங்க ஈஸியா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குக்கிங் பண்ணும்போது வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. இதில் குக் பண்ணாலே, ஐ மீன் ஹீட் பட்டாலே ஒரு வைட்டமின் வந்து டோட்டலாக போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைட்டமின் சி.
ஸோ வைட்டமின் சி எதுல இருக்குன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஆரஞ்சு, அப்புறம் லெமன், நெல்லிக்காய், இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லலாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா குக் பண்ணும்போது என்ன ஆகிடும், அதோட ஹீட்டில் போட்டாலே அதோட வைட்டமினோட கண்டென்ட் டோட்டலாகவே கம்மியாயிடும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜென்ரலாக நம்ம ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு கேக்கு அது இதுன்னு போகும்போது அது குக் ஆகும். இல்லை ஒரு பழமாவோ சாப்பிடும்போதோ ஜூஸாக குடிக்கும்போது நம்ம குக் பண்ண மாட்டோம். ஸோ பிரச்சனை இல்லை. லெமனும் நீங்கள் எப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க, லெமனை போட்டு யாருமே ஜென்ரலாக குக் பண்ண மாட்டாங்க. எல்லா சமையலையும் முடிச்சு ஹீட்டெல்லாம் குறைஞ்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் தான் கடைசியாக அந்த லெமன் ட்ராப்ஸ் அது லெமனோட ஜூஸை சேர்ப்பாங்க. இது ஜென்ரலாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா லெமனை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது போட்டிங்கன்னா ஒரு விஷயம் அதோட எனர்ஜி லாஸ் ஆகுது, ஐ மீன் நியூட்ரியன் வேல்யூ லாஸ் ஆகுது. ரெண்டாவது கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். பட் உண்மையான ரீசன் பார்த்தீங்க ஏன் நம்ம கடைசியாக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா லெமனை ஹீட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அதோட நியூட்ரிஷனல் கண்டென்ட் டோட்டலாகவே கம்மியாயிடும். சரியா? ஸோ டொமேட்டோ நம்ம ரெண்டுமே பண்ணுவோம். ராவாகவும் சாலடில் சாப்பிடுவோம், குக் பண்ணியும் சாப்பிடுவோம். நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது கிடைக்கிற வைட்டமின் சியை விட டொமேட்டோவை ராவாக சாலடாக சாப்பிடும்போது உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இந்த பேலன்ஸ்டு டயட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஃபுட் பிளேட், இதான் உங்களோட ஃபுட் பிளேட். இதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ 10% ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜில் இருக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ். அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்ஸாக தான் இருக்கும். பாதாமாக இருக்கட்டும், அவகேடாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மீட்டர், இது எல்லாமே குட் ஃபேட்ஸ். ஆனாலும் கொழுப்புங்கிறதுனால ரொம்ப கம்மியான ஒரு சதவிகிதத்தில் தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 10% ஃபேட்ஸ் எடுத்துக்கிறீங்க. 40% அதாவது மேஜர் கான்ட்ரிபியூஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸில், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அதில் தான் நிறைய நல்ல சத்துக்கள் அடங்கியிருக்கு. 25% பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைபர் ரிச், அதாவது ஃபைபர் அதிகம் இருக்கிற, டயட்ரி ஃபைபர் ரஃபேஜ் அதிகம் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ரொட்டி, சப்பாத்தி ஆர் ரைஸ் வாட் எவர், அது அதிகம் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸும் கிடைக்கும், அதே சமயம் உங்களுக்கு அதுலேருந்து ஃபைபரும் டயட்ரி ஃபைபரும் கிடைக்கும். இன்னும் ஒரு 25% பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற உங்களுக்கு ஃபுட்டு, எக்கு அண்ட் அதர் என்னென்ன ப்ரோட்டீன், நீங்கள் மில்க் வெஜிடேரியனாக இருந்தால் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுட் பிளேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், எல்லா சத்துக்களும். இது இங்கேருந்து நமக்கு எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடைக்குது. இங்கேருந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது, இங்கேருந்து ஃபைபர் கிடைக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது, ஃபேட் இங்கேருந்து கிடைக்குது, இங்கேருந்து ப்ரோட்டீன் கிடைக்குது. இதை தவிர பாலோ இல்லை தண்ணியோ குடிக்கும்போது உங்களுக்கு வாட்டரும் சேருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளேட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பிளேட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ டெஃபிஷியன்சி டிசீஸ்னு சொன்னேன். டெஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏதோ ஒன்று உங்களுக்கு கம்மியாக இருக்குது. டெஃபிஷியன்சின்னா குறைச்சலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ என்ன குறைச்சலாக இருக்குது, என்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த தேவையான ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்கலைன்னா உங்கள் உடம்பு அதை வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் அது ஒரு டிசீஸ். ஸோ நான் வைட்டமின் ஏ சரியாக எடுத்துக்கல, எனக்கு உடம்புக்கு வைட்டமின் ஏ நான் கிடைக்கல அப்படின்னா கண் பார்வையில் பிரச்சனை வரும். வைட்டமின் டி எடுத்துக்கலைன்னா போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். இதை மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை நம்ம அதுக்கு கொடுக்கல அப்படின்னாக்க, அதுவும் இப்போ ஒரு நாள் சாப்பிட 2 நாள் சாப்பிடலாம் பிரச்சனை தான். அதுக்காக டெய்லி இப்படிதான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு நாள் 2 நாள்ல தப்பே கிடையாது. பட் ஓவர பீரியட், ஒரு லாங் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷக்கணக்கா மாசக்கணக்கா நான் ப்ரோட்டீன் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், இல்லை கார்போஹைட்ரேட்டே சாப்பிடல, இல்லை வைட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளே எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு எத்தனை பசங்க அந்த மாதிரி இருக்கீங்க, இன்க்ளூடிங் என்னோட பையனையும் சேர்த்து. ஸோ ஃப்ரூட்ஸ்னால் என்ன அப்படி பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட கேஷ் போட்டுட்டு போகிற மாதிரியான பசங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஸோ இது என்ன ஆகும், லாங் டைம், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் லாங் டைம் ஆகும்போது உங்கள் உடம்புக்கு அந்த வைட்டமினும் கிடைக்காம போயிடும், அந்த ப்ரோட்டீனே கிடைக்காம போயிடும், அந்த நியூட்ரியன்ட்டே கிடைக்காம போயிடும். ஸோ அதை நம்பி இருக்கிற அந்த ஒரு உங்கள் பாடி பார்ட் இருக்கு இல்லையா, உடல் உறுப்பு, அது வந்து சஃபர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சஃபர் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அதோட வேலை நிறுத்தம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்மலாம் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி உங்கள் பாடி பார்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். அதோட ரிசல்ட் உங்களுக்கு எந்த டிசீஸ் வரணுமோ அந்த டிசீஸ் வரும். அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த டிசீஸ் வந்து ரொம்ப சின்ன லெவல் டிசீஸாக இருக்கலாம், இல்லை
அதுல ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனையா கூட போய் முடியலாம். சின்ன லெவல் டிசீஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அந்த கம்ல ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் இல்லதான். ஆனாலும் அது ஒரு பிரச்சனை தான் இல்லையா? சோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. சோ வைட்டமின் டி இல்லைன்னு தெரியுது, நீங்க சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா எல்லாமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில டிசீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போன் கிராக் ஆகலாம், போன் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க முடி பயங்கரமா நிறைய பேர் சொல்லுவாங்க முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, ரொம்ப முடி கொட்டுது, நகம் உடையுது, நகம் வளரல உடையுது அப்படிம்பாங்க. முகம்லாம் வீங்கி போயிடுச்சு, வயிறு ப்ளோட்டிங்கா இருக்கு, வயிறு பெருசாகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய சீரியஸ் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயம் பெட்டி இஷ்யூஸ்ல ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸான லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிருக்கே பயமுறுத்துற ஒரு சில வியாதிகள்லாம் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வர்றது எதனால அப்படின்னா அந்த பர்டிகுலர் நியூட்ரியன் நம்ம உடம்புல இல்லைங்கிறதுனால. ஸோ எந்த ஒரு நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல கம்மியா இருக்கோ அதனால நமக்கு என்ன ஒரு டிசீஸ் வருதோ அதைத்தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், புரோட்டீன் இல்ல, ரொம்ப நாளா நீங்க புரோட்டீனே எடுத்துக்கலைன்னா உங்களோட growth முதல்ல பாதிக்கப்படும். உங்க ஹைட்டா இருக்கட்டும், இல்ல உங்க உடல் வளர்ச்சி, ஜென்ரலா உங்களோட உடல் வளர்ச்சி அந்தந்த வயசுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அது பாதிக்கப்படும். உங்க முகம் வந்து ஸ்வெல் ஆகும், அதாவது வீக்கமாகும். ஹேர் டிஸ்கலரேஷன், உங்க முடி பார்த்தீங்கன்னா சில எல்லாரும் சொல்லுவாங்க செம்பட்டை ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம எண்ணெய் வைக்கலதான் அப்படின்னு நினைச்சுக்கோம். பட் அது மட்டும்தான் காரணம்னு இல்லை. ஈவன் உங்க உடம்புல புரோட்டீன் கண்டென்ட் அதிகம் இல்லாம இருந்தா கூட உங்க முடி வந்து கலர் மாற ஆரம்பிக்கும், ஸ்கின்ல டிசீஸ் வரும், டயரியா வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டயட் வந்து கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் இல்லாம இருந்ததுன்னா உங்க growth டோட்டலாவே கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து கார்போஹைட்ரேட் எடுக்காத போது உங்க உடம்பு ரொம்ப வீக் ஆகி நீங்க ரொம்ப தின் ஆகி வெயிட் லாஸ் பயங்கரமா ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பாசிட்டிவ் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது ரொம்ப தப்பு. வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப ஹெல்தியான வழியில தான் எடுத்துக்கணுமே தவிர கார்போஹைட்ரேட்டை டோட்டலா ஸ்டாப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா 2 or 3 days மேக்ஸிமம் நீங்க வச்சுட்டான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்க எனர்ஜி டோட்டலா டவுன் ஆகி ஜீரோ ஆகி உங்களால எழுந்திருக்க கூட முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப வீக்கான ஒரு ஆளா மாறிடுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைட்டமின் மினரல் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதனாலையும் நிறைய வியாதிகள் வரும். அது என்னங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. வைட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா கண்கள் லாஸ் ஆஃப் விஷன், கண்கள் வந்து நம்ம இப்ப கண்ணாடி போடுறாங்க, எத்தனை பசங்க கண்ணாடி போட்டிருக்காங்க, சின்ன சின்ன பசங்க யூகேஜி படிக்கிற எல்கேஜி கேஜி பசங்க போட்டிருக்காங்க, இப்போ ஒரு ஃபிஃப்த்துக்குள்ள படிக்கிற பசங்க போட்டிருக்காங்க. அந்த காலத்துல கண்ணாடி போடுறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்தது, வயசானவங்க தான் போட்டுப்பாங்க. ஆனா இப்ப சின்ன சின்ன பசங்க கூட கண்கள்ல வந்து கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அது ஏன் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, அவங்க இன்னைக்கு பாக்குற நிறைய டிவி மொபைல்னு கேட்ஜெட்ஸ்னு அதிகமா பாக்குறாங்க இல்லையா, அந்த லைட் அவங்க கண்களை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது, ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற வைட்டமின் ஏ ரொம்ப 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 கம்மியா இருக்கிறதுனால. ஸோ இதனாலதான் நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ராத்திரி 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, மாலை கண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாலைக்கண் வியாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங்ல 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, பகல்ல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ உங்க உடம்புல கம்மியா இருக்கு. அடுத்த வைட்டமின் பி1 அப்படின்னா பெரி, அதாவது உங்க உடம்புல உள்ள உங்க மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்கம். பெரின்னு சொன்னோம் இல்லையா, வீக் மசில்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக் அண்ட் டிப்ரெஷன், லைக் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், டிப்ரெஸ்டாக எப்பொழுதும் எதையோ இழந்த மாதிரி ஒரு பாதிச்ச ஒரு ஃபீலிங்ல இருக்கும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நௌசியான்னு சொல்லப்படுறது, அனரோக்ஷியா நௌசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் ஃப்ராகைல் ஃபிங்கர் நெயில், அதாவது நகங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஹேர் லாஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். அனிமியா, ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் இன்ஃபெக்ஷன், ஈஸியாக வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு ஆளாகக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் ஏச்சஸ், அதாவது முட்டியில உள்ள இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும்.
அப்புறம் எக்ஸிமான்னு சொல்லப்படுற தோல் வந்து உரியறது, தோல் உறிஞ்சு அதுல புண்ணு வருது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் வந்துட்டு இதனால பெரிபெரிங்கிற டிசீஸ்னால நடக்கும். ஸோ வைட்டமின் B1 உள்ள ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரக்கூடும். ஓகேவா? அடுத்தது வைட்டமின் சி, ஸ்கர்வி. ஸோ வைட்டமின் சின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஆரஞ்சு, லெமன், ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், கொய்யாப்பழம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சாப்பிடலைன்னா நான் சொன்னேன் இல்லையா, ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈறுகளில் வந்து ரத்தம், பல் ஈறுகள், நீங்கள் பல் தேய்க்கும் போதே ரத்தம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு காயம் இருந்ததுன்னா அந்த காயம் வந்து ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அது இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். ப்ளீடிங் ஆஃப் த ஸ்கின், அதாவது உங்கள் ஸ்கின் ப்ளீட் ஆகும். ஈவன் மியூக்கஸ், மூக்குலேருந்து ரத்தம் வரும். அதுக்கப்புறம் பல்லு ஈர்லேருந்து ரத்தம் வரும். அப்புறம் அங்கே நம்ம B1க்கு பார்த்த மாதிரி ஃபேட்டிக் டிப்ரெஷன் அப்படிங்கிறது, ஜிஞ்சிவிட்டிஸ், லூஸ் டீத் அப்படிங்கும்போது பல்லு சீக்கிரமாக வந்து பல்லு கைண்டு உங்களுக்கு பல்லு எதுவுமே பிரச்சனை இருந்திருக்காது, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்லு உடையும், பல்லு வந்து தனியாக வெளில வரும். இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால. அதாவது ஸ்கர்வி அப்படிங்கிற அந்த டிசீஸ் வரும்போது இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக இருக்கும். அப்புறம் இன்ஃபெக்ஷன், எகெயின் எந்த ஒரு வைட்டமின் உடம்புல கம்மியானாலுமே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ஜென்ரலாக வரத்தான் வரும். ஏன்னா வைட்டமின்ங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு விஷயம். அதுவும் முக்கியமாக வைட்டமின் சின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது கம்மியாகும்போது நம்ம உடம்புல ஈஸியாக பாக்டீரியாவோ வைரஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை எதிர்த்து போராடுறதுக்கு தான் வைட்டமின் சி ரொம்ப அவசியம். அப்புறம் ரஃப் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகும், மசில் ரொம்ப வீக் ஆகும், ஜாயிண்ட் அண்ட் பாடி ஏச்சஸ், அதாவது உடம்பு வலி, பயங்கரமாக உடம்பு வலி வரும். அது தவிர வந்து நௌசியா, வயிற்று வலி, டயரியா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வைட்டமின் சி இல்லாத, அதாவது ஸ்கர்வி வரும்போது நமக்கு வரும். அடுத்து வைட்டமின் டி இல்லை அப்படின்னா என்ன வரும்னு ஆரம்பத்திலே சொன்னால், வைட்டமின் டி சன்லைட்லேருந்து கிடைக்குது, அது தவிர பால் போன்ற டைரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ வைட்டமின் டி இல்லைன்னா ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய போன்ஸ், உங்கள் உடம்புல உள்ள எலும்புகள் அத்தனையுமே ரொம்ப பாதிப்படையும், வீக் ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்காது, சீக்கிரமாக ஃப்ராக்சர் ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ அதில் ரிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ரிக்கெட்ஸுங்கிற டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு நார்மலான கால் காமிச்சிருக்காங்க, இது வந்து ஒரு ரிக்கெட்ஸ் அஃபெக்ட் பண்ண கால். ஸோ நார்மலான கால் பாருங்க எப்படி நேராக இருக்கு, ஆனால் ரிக்கெட்ஸ் அஃபெக்ட் பண்ண கால் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு, அது வந்து நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த போன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு போயிருக்கும், ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இதனால உங்களுக்கு நடக்கிறது வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும். இந்த போன்ஸ் ஈஸியாக கிராக் ஆகும், சின்னதாக லைட்டாக அடிப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் கூட போன் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் ரிக்கெட்ஸ். இது வந்து வைட்டமின் டி இல்லாததால நமக்கு வருது. இதுக்கப்புறம் கால்சியம் பார்த்தீங்கன்னா போன் அண்ட் டூத் டிகே. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வைட்டமின் டி மட்டும் இல்லை, கால்சியமும் ரொம்ப அவசியம் நம்ம போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அது மாதிரி பல்லில் வந்து நான் ரொம்ப சாக்லேட் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனாலும் எனக்கு பல்லில் அடிக்கடி ப்ராப்ளம் வருது. டிகே, அதாவது பல்லு கெட்டு போகுது, பல்லில் பூச்சி அடிச்சிருச்சு, பல்லு வந்து வீணாயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடிக்கடி டென்டிஸ்ட்டை போவோம் இல்லையா. அதாவது நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு வாயை வந்து க்ளீன் பண்ணாமல், வாயை வந்து வாஷ் பண்ணி லிப்ஸ் தண்ணி எல்லாம் போட்டு கொடுக்காம அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஸ்வீட் வந்து போய் பல்லில் செட்டில் ஆகி அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் பல்லு வந்து உங்களுக்கு வந்து சொத்தையாக ஆரம்பிக்கிறது. இதுதான் மேஜர் ரீசன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா. இது நிறைய யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க, ப்ளஸ் சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றவங்க. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் சாப்பிட்டா கூட என்ன பண்ணணும், உடனே ப்ரஷ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். உங்கள் வாயில் உங்கள் பல்லில் வந்து அது போய் செட்டில் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் ஜென்ரலாக எல்லாரும் அது பண்ணுறது இல்லையா, சாப்பிட்டுட்டு உடனேலாம் போயிட்டு வாயை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுறும் போது அது செடிமெண்ட்ஸ் வந்து அது செட்டில் ஆகும், செட்டில் ஆகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து பூச்சி அடிச்சு பல்லையே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன், இல்லை ரூட் கேனல், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. இது வந்து மேஜர் ரீசன். பட் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், இல்லை நான் அடிக்கடி ப்ரஷ் பண்ணுறேன், நான் வந்து ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்காது, நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ஆனாலும் ஏன் எனக்கு இந்த பல்லில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அதுக்கு காரணம் கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன வந்து ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தா கூட கால்சியம் உங்களுக்கு பல்லில் உடம்புல இல்லைன்னா பல்லை வந்து அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பல்லுக்கான கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கால்சியமாக தான் இருக்கும். ஸோ அதனால பல்லு வந்து உங்களுக்கு டிகே ஆகுது, உங்கள் போன் வந்து ஈஸியாக ஃப்ராகைலாக உடையறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் பால் அதிகமாக, ஜென்ரலாக பாலில் நிறைய கால்சியம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பால் அதிகமாக குடிக்கணும், அதுவும் வளர்கிற பசங்க பால் நிறைய குடிக்கணும்னு சொல்கிறது ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அவங்க க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கால்சியம். அதுக்காக
அதுக்கப்புறம் அயோடின் கம்மியாகும் போது, அயோடின் ஜென்ரலா நீங்க காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா உப்பு. நிறைய ஆட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அயோடின் உள்ள உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உப்பு அயோடின் உள்ள உப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஜென்ரலா அயோடின் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா காய்டர் அப்படின்ற இந்த ஒரு வியாதி வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெக் இருக்கு இல்லையா, நம்ம கழுத்து பாத்தீங்கன்னா ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், பெருசா வீங்கிடும். அது ஒண்ணு. அப்புறம் மென்டல் டிசபிலிட்டி இன் சில்ட்ரன், குழந்தைகளோட மன வளர்ச்சி அதிகமா பாதிக்கப்படும். ஸோ இதை நீங்க பிக்சர்ல பாருங்க. இதுதான் காய்டருக்கான எக்ஸாம்பிள். பாத்தீங்கன்னா கழுத்து எப்படி ஸ்வெல் ஆயிருக்கு. இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். இதை விட இன்னும் மோசமான கண்டிஷன் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் காமிச்சா ரொம்ப பயமா இருக்கும் அப்படிங்கிறது நான் காமிக்கல. பட் இதெல்லாம் விட இன்னும் பெருசா ரொம்ப வீங்கி போயிட்டு தொங்குற மாதிரிலாம் கூட சீரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு காய்டருக்கு. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் சரியா எடுத்துக்காத போது உங்க கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இங்கதான் நம்மளோட தைராய்டு கிளான்ஸ் இருக்கு கழுத்துல தான். ஸோ அந்த கிளான்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாத போது இந்த மாதிரியான ஸ்வெல்லிங் வரும். இதனால உங்களுக்கு உடல் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். வெயிட் லாஸ் ஆகுதோ, வெயிட் கெயின் ஆகுதோ, தலைமுடி கொட்டுறதோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல. நிறைய தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அதனால பல பிரச்சனைகள் நமக்கு வரும். கடைசியா பாத்தீங்கன்னா அயன். ஸோ அயன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் வந்து கரெக்டான அளவுல இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாது. எப்படி தண்ணீர் அவசியம் சொன்னமோ அதே மாதிரி ரத்தம் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னாக்கா, ரத்தம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கிடினஸ் இருக்கும். கிடினஸ்னா மயக்கம் வரும். திடீர்னு நடந்துட்டே இருப்பாங்க, வண்டியில போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு தலை சுத்தும், மயக்கமா வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும், ரத்தம் கம்மியா இருக்கும். ஸோ ரத்தம் கம்மியா இருக்கும்போது அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனீமியாவால என்ன ஆகும்னா ஜென்ரல் வீக்னஸ், உடம்பு ரொம்ப வீக் ஆகும். அடிக்கடி தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வரும். ஸோ அதனால நம்ம உடம்புல அயன் கண்டென்ட் அதிகமா எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதிகமா இந்த சென்ஸ் அந்த ரேஞ்ச், நார்மல் ரேஞ்ச் என்னவோ அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அயன் எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அப்புறம் ஸ்பினாச், அதாவது கீரை வகைகள்ல இதுலலாம் அதிகமா இருக்கும். ஸோ அயன் அதிகம் உள்ள ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த மாதிரியான அனிமிக் ஆகிறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படுற, உடம்புல தேவைப்படுற நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் தான் நான் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொன்னேன். ஸோ உங்களோட உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிற அந்த உணவு, அந்த பிளேட்ல இருக்கிற உணவுல இந்த எல்லா வைட்டமின்ஸும், மினரல்ஸும், நியூட்ரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாவது உங்க உடம்புக்கு தேவையான அளவுல இருக்கும்போது தான் உங்க உடம்பு வந்து அது பேலன்ஸ்டு டயட்னு சொல்றோம். அப்பதான் உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சு நீங்க இந்த மாதிரியான எந்த ஒரு வியாதி, அது சின்னதா இருக்கலாம் இல்ல பெரிய சீரியஸான விஷயமா இருக்கலாம், எல்லாத்துலயும் தப்பிச்சு ஒரு ஹெல்தியான லைஃபை வாழ முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என் பையன் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டான். ஆனா அவனுக்கு நான் இதை சொல்லி கொடுத்த போது, இந்த பிக்சர்லாம் பார்த்த போது அவனுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. இதை சாப்பிடல, இந்த காய்கறியை சாப்பிடலைன்னா எனக்கு எந்த நியூட்ரியன்ஸ் லேக் ஆகுது, எந்த வைட்டமின் எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச போது, அப்போ வந்து அவன் ரியலைஸ் பண்ணான் ஒரு ஒரு வைட்டமின்ஸோடையும் ஒரு ஒரு நியூட்ரியன்ஸ், ஒரு காய்கறியோட வேல்யூ என்ன, ஃப்ரூட்ஸோட வேல்யூ என்ன. நானும் அதை தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இத்தனை நாளாக நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்கீங்க, என்ன சாப்பிட்ருக்கீங்கிறது பிரச்சனையே இல்லை. பட் இனிமேலாவது உங்கள் சாப்பாடு ரொம்ப பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடணும். ருசிக்காகவும் ஆசைக்காகவும் சாப்பிடலாம், தப்பே இல்லை. ஆனா அதுவே ரெகுலர் ஹேபிட்டா ஆயிடாம பேலன்ஸ்டு டயட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப இல்லை எப்பொழுதுமே உங்க லைஃப்ல எந்த ஒரு வியாதியும் இல்லாம டிசீஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம், அப்படி போகவே கூடாது. நீங்க எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது தான் என்னோட விஷ். ஸோ இந்த விஷயோட நம்ம நெக்ஸ்ட் லெசன் சீக்கிரமா பார்க்கலாம். பாய்.